ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே செல்லம் ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்க அபயம். ஐயா சண்டையா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் ஐயா. வணக்கம் வணக்கம். போன வாரம் கிளாஸ் இல்ல சாமி, ஹாலிடே. இந்த வாரம் கிளாஸ் இருக்கு. போன வாரம் என்ன பார்த்தேன்னு அப்படியே மறந்துட்டேன். மகேஸ்வரி அம்மா தான் சொல்லணும். வெளியின் விளக்கம் வரைக்கும் பார்த்தோம். 572 குணமுதல் கருவி. உள்ளுக்குள்ள நமக்குள்ள உள்ள வெளிகளை பார்த்தோம்ல சாமி. உயிர் விளைகிறே உணர்கலை பகுதி அப்படின்னு பார்த்தோம். அந்த வெளிக்குள்ள அது இருக்கு, அதுக்குள்ள அது இருக்கு, அதுக்குள்ள அது இருக்குன்னு பார்த்து முடிச்சோம். சரியா சாமி? ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அது வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஐயா. பரவழி பரம்பரவழி இதெல்லாம் பார்த்தோம். உயிர் வழி தலைவலி உயிர் வெளியிலே சாமி. நீங்க என்ன கதை தொடர்ந்து அது சப் குரூப் தான் சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்களே இப்போதும் சப் குரூப் பாபா. ஓகே, சப் குரூப்ல நம்ம வெளி விளக்கத்தை பார்த்துக்கிட்டோம். ஐமூர்த்தி நிலைன்னு போட்டிருக்கீங்க. சரியா? 584 ஐமூர்த்தி 584 அப்படின்னா எனக்கு 292 ஐமூர்த்திகளாங்க. ஐமூர்த்தி நிலைகளாம். ஐமூர்த்தி நிலைகள் ம் 292 சாமி. 292. சரி, முதல்ல இந்த ஐமூர்த்தினா என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன். இந்த பிரம்மா விஷ்ணு ஓகே. இந்த மகேஸ்வரன் ருத்ரன் சதாசிவன் இவங்க 3 பேரும் எனக்கு குழப்பம். ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளா? அத முதல்ல வேறதான். ஆனா சிவ அம்சம். பாத்தீங்களா சார்? சைவத்துல சிவபெருமான் இருக்காரு இல்லையா? சிவபெருமான் இருக்காங்க. அவர் 25 மூர்த்தம் சார். அவருக்கு 25 உருவம் 25 உருவம் கொடுத்துருக்காங்க. 25 உருவத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல சதாசிவ மகேஸ்வரன் அது சேர்ந்ததுதான். சிவனுடைய அம்சங்கள் அப்படின்னு சிவாம்சம் தான். சரி, இப்ப ருத்ரன்றது சிவனோட அம்சத்தை என்ன சொல்லுது? அழிக்கிறதா? மகேஸ்வரன் மறைத்தல். சதாசிவன் அருளல். சிவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு சொல்லுங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஒரே ஆளு ஒரே 2 வேலை தான் படிச்சுட்டு இருக்காங்க. பிரம்மாவும் இவன்லாம் வேற அருள் இருக்காங்க. அப்படியுமே வேற. சரி, வாங்க படிப்போம் பாப்போம். உரை கிடையாதா? உரை இருக்கணுமா? வேண்டாமா? இல்ல கேக்குறேன். மனப்பாடமா சொன்னீங்கன்னா யாருக்குண்டா சொல்லலாம் சாமி. மேற்கொள்ள பார்த்து போலாம். நல்லா இருக்கும். சரி, பாப்பா தோக்குற சாமி. புக்கை தாச்சிக்கிறேன். புக்கை நடத்தி வச்சுக்கிறேன். என்ன புக்கு? உரைய நான் திறக்கிறேன். எல்லாரும் கூட்டமா உட்காந்து பார்ப்போம். 554 584 584 584. இதே
படிங்க. படிக்கிறீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி. முதல் அனுபவம் பெற்றவரே பிரம்மா ஆகிறார். அவர் ஆற்றலோ எதையும் உண்டாக்க வல்லது. அதாவது சிருட்டி தொழில். இப்படி சிருட்டி தொழில் செய்யக்கூடிய பிரம்மாக்கள் பலரை முதலில் உருவாக்கி பின்னர் தன் அருளாற்றல் வெளிப்படும் வகையில் அண்டங்களையும் ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி. ஒருமுடி பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாத அரசே. நல்ல எண்ணங்களும் சிருட்டி ஒரு தனி மனித வாழ்வில் பிரம்ம நிலையே. இல்லைங்க, இது ஏன் கீழே இங்க டாட் டாட்டா இருக்கு சாமி? பாட்டு போடணும், பாட்டு ஃபுல்லா போடணும். சரி, அதுல என்ன கஞ்சத்தனம் அதை கொஞ்சம் போடுறது? சாமிய ஃபுல்லா போட்டாதான் என்ன? அதை போயிட்டு நான் இப்ப உட்காந்து தேடிட்டு இருக்கணும். இப்ப எங்க போய் தேடுறது? பாட்டு நம்பரும் இல்ல. கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா. உரையில எழுதி அதற்கு உரையில இந்த வாட்டி எழுதுற உரையில போட்டிருக்காங்க நடராஜபதி மாலை 17. புது உரையில போட்டிருக்காங்க, பழைய உரையில போடல. குறைஞ்சுட்டே இருப்பான் சாமி. குறை இருக்கு சொல்றேன், இல்லன்னா நான் ஏன் சொல்ல போறேன்? இப்ப இது ஒரு குறை இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்ப என்கிட்ட நிறையா கன்ஃபார்ம் பண்ணீங்களா? பாட்டு குறையா இருக்கு, குறைவா இருக்கு, குறை முடிஞ்சு. இந்த பாட்டு எடுத்து போட்டதே தப்பியா? படம் வந்தா இந்த பாட்டு எடுத்து படம் வந்தா அது பெருங்குறை. பெருங்குறை. பாட்டு போட முடியா பெருங்குறை, இது சிறுங்குறை. சரி, சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. முதல் அனுபவம் பெற்றவரை பிரம்மா. சரி, இந்த முதல் அனுபவம்ன்றது என்ன? மூலாதார அனுபவம் பெற்றவங்களா, இல்ல என்னது? இல்ல நாதத்தை அனுபவிச்சவங்களா, விந்து அனுபவிச்சவங்களா? சுத்தி பண்றதுதான் முதல் அனுபவம். சொல்லிருப்பாரு சாமி. இந்த நிலையை மனசு எண்ணங்கள் வந்து பாருங்க, சிருஷ்டி அதுவும் பிரம்மாதான். குழந்தை உருவாத சிருஷ்டி அதுவும் பிரம்மாதான். சரி, எண்ணங்களை படைக்கிறது மூளை. சரியா சாமி? மூளை. சரி சரி வச்சுங்களா? சரியான்னு கேக்குறேன். சரிதான் சொல்லலாம். பேசுறா எப்படி எப்படி நாங்க முன்னேறது? இது பண்ணா சொல்லுங்க. எண்ணங்கள் வந்து எங்கேருந்து வருது? மூளையில இருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். மனசுல இருந்து வருது. மனம் எங்க இருக்கு? மனம் எங்க இருக்கு? உடம்பு பூரா இருக்கா? ஜீவனை சுத்தி இருக்கு. ஜீவனை சுத்தி இருக்கு. ஜீவன் எங்க இருக்கு? எங்க இருக்கு ஜீவன்? ஜீவன் கண்டத்துல இருக்கு. இங்க இருக்கு. கண்டத்துல இருக்கு. கண்டத்துல இருக்கு. அப்ப மனம் எங்க இருக்கும்? கண்டத்துல இருக்கு. அவ்வளவுதான். துக்கம் எப்படி வரும்? சரி, மூளையா கண்டமா அதை யோசிச்சுக்க. எண்ணங்கள் வந்து மூளையில ஏற்படலையா? அப்ப இல்லைங்க. அப்புறம் ஏன் பிரம்மா வந்து தாமரையில இருக்கிறாங்க? தாமரை எங்க இருக்கு? தாமரை மூளை சாமி. எங்கெல்லாம் தாமரை இருக்கு அது மூளை. சாமி இங்க பாருங்க. இப்ப உலகத்துல இது பாருங்க சாமி, இங்க பாருங்க. இது என்னது? இது பாட்டில இது படைச்சது மனுஷன் தானே? ஆமா. எப்படி படிச்சான் சொல்லுங்க? தொண்டையில இருந்து படிச்சானா இல்ல மூளையில இருந்து படிச்சானா? அது சொல்லுங்க. இப்ப வாட்டிட்டீங்களா? எப்படி நான் தொடர்படியா என்ன பண்ணுவீங்க? படிச்சாம என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன், கேட்டு குழம்பிட்டு நிப்பேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறேன்?
இல்ல நிறைய படைப்புகள் சாமி. இப்ப இந்த ரூம்ல நான் பார்த்தேன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. காப்பெட் இருக்கு, மேஜை இருக்கு, பேக் இருக்கு, மிஷின் இருக்கு, அது இருக்கு. எல்லாமே மூளை தானே சாமி படிச்சிச்சு. ஆமாங்க, மூளைதான். படைக்கும் தொழில் செய்யுதே மூளை. மூளைதான். ம் இல்ல, மூளைக்கு படைத்தல் மாத்திரம் இல்ல, அஹ், எல்லாத்தையும் அதான் செய்யுது. அதுதான் செய்யுது. சரி, இப்ப இந்த முதல் அனுபவம்ன்றது என்னது அது? எழுதிருக்காங்க, ஸ்டிச் பண்ணதான் முதல் அனுபவம்யா. சாமி நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கு சாமி. இந்த முதல் அனுபவம் பெற்றவர் பிரம்மா, அவர் இத்தனை வருஷம் வாழ்வாரு. ஆமா, இருக்கு. அது அதான் என்னது அது? என்னமோ ஒண்ணு இருக்கும். பாச வைராக்கியம் அப்படின்னு வரும் சாமி. இல்ல இல்ல இல்ல, 43 அனுபவம் இருக்கு மொத்தம். ஆஹ் 45 அனுபவத்துல முதல் அனுபவம் அதான் என்னது எழுதல. என்னன்னு எழுதல. முதல் அனுபவம் வந்து பிரம்மா ஆகிறார். ஆமா ஆமா. அவர் ஆற்றலோ எதையும் உண்டாக்க வல்லது, எதையும் உண்டு பண்ண முடியும். சிகிச்சை என்ன பண்ணிட்டாங்க போல, அதாவது அந்த எண்ணெய் மாத்திரம் குழந்தை உருவாது இல்ல, எல்லாமே எல்லாம் இது எல்லாத்தையும் உருவாக்குறதே அவர் பிரம்மா தான். செடி விதை கிதை எல்லாம் உருவாகுது சாமி. மலை எல்லாத்தையும் உருவாகுது. மழை எல்லாம் உருவாகுது. தொழில் இப்படி சிருட்டி தொழில் செய்யக்கூடிய பிரம்மாக்கள் பலரை முதலில் உருவாக்கி பின்னர் தன் அலுராற்றல் வெளிப்படும் வகையில் அண்டங்களையும் ஏற்படுத்தி அருப்பெருஞ்சோதி. அப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னாக்கா, பிரம்மாக்கள் எல்லாம் படைச்சுக்கிட்டு ஆமா, அப்புறம் வந்துதான் அண்டங்களை உருவாக்கியிருக்காரா? ஆமா, இப்ப நான் வந்து பிரம்மா உருவாக்கிறான். என்ன சாமி இது? இப்ப யாரு பிரம்மா யாரு கடவுள்? ஒரே கன்ஃபியூசன் இருக்கு இப்ப எனக்கு. இப்ப கடவுள் வந்து பிரம்மாவை படிச்சாரா? இல்ல சார், கடவுள் தான் சார் பிரம்மா வராரு. கடவுள் தான் பிரம்மாவா அதாவது படைக்கணும்னு ஒரு தொழில் செய்யும் போது இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நான் இருக்கேன் சாமி, எங்க வீட்டுல நான் பல தொழில் பண்றேன். ஒண்ணு அப்பாவா இருக்கிறேன், கணவரா இருக்கிறேன். அதேதான் இல்லைங்க சாமி, நான் சொல்லி முடிக்கல. அண்ணனா இருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு வேலை பாக்குறேன் சாமி. சிஷியனா இருக்கிறேன், குருவா இருக்கிறேன். எப்படி குழப்பமா இல்ல? மலையில மலை மேலும் கடல் மேலும் பாட்டு மலை மேலும் கடல் மேலும் மூவுருவாய் நின்ற கோவேவா? ஆமா, பார்த்திருக்கோம் அது நம்ம ஏற்கனவே. மகாதேவ மாலை முதல் திருமறை மாலை பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்குமா? என்ன கதை? ஆமா, பாட்டு அப்படிதான். அப்படி தேடுங்க மக்களே. 21 சார். 21 மலை மேலும் பாருங்க, மலை மேலும் கடல் 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 அது கடல் மேலும் இல்ல கடல் இல்ல, இவங்க தப்பா போட்டாங்களா இல்ல தப்பு போட்டுருக்காங்க? எனக்கு திடீர்னு அடி வைத்து கலக்கிருச்சுன்னா திடீர்னு கடல். நம்மளே கடல்ல நிறைய இருக்கிறோம், இவன் வேற கடல்ல வேற இருக்கு, அவனே கடல்ல இருக்கானா, நம்ம என்ன பண்றதுங்க? இல்ல ஓகே பாருங்க சாமி, தமிழ்ல ஒரு சொல் தப்பா போட்டீங்கன்னாக்கா அவ்வளவுதான் வீடிக்கு. ஆமாங்க ஆமாங்க, ஒரு எழுத்து தப்பா போச்சுனாக்கா கடல்த்திலே இருக்கிறான் அவன். மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூவர் வாங்கி. அதாவது மலை மேல கடல் மேல மலர் மேல பிரம்மா, கடல் மேல வந்து விஷ்ணு, மலை மேல ருத்ரன் சிவன். அங்க இருக்கிறான் இல்லையா பாட்டு. 3 உருவம் இல்லையா, 3 உருவம் இல்லையா, 3 உருளையும் வந்தாரு வயங்குங்கோவை. இவன் தான் அதுல 3 உருவத்திலேயே. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அதாவது கொஞ்சம் இருங்க. இறைவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் என்ன செய்யறான், இந்த உலகத்தை படைக்கிறது பிரம்மாவா அவன் தான் வரான், எடுக்கிறான். சரி, காப்பாத்து விஷ்ணு அவன் தான் வரான். காப்பாத்து அழிக்க தரலாம அவன் தான் வரான். எனக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்ப காப்பாத்துற படைக்கிற தொழில செய்யறதுனால அவனை பிரம்மான்னு சொல்றோமா, இல்ல படைக்கிறதுக்குன்னு அவன் பிரம்மான்னு உருவெடுத்து வரானா? நீங்க வரான்றீங்க. படைக்கிற அவனே இறைவனே படைக்கும் போது பிரம்மாவா வரான், உருவெடுத்த வரான். அப்ப நான் 4 தலையை வச்சுட்டு உருவமா வரான். ஆமா, என்ன சாமி சொல்றீங்க? இப்ப
அது நான் தத்துவம் இல்லையா சாமி? அப்ப கடவுளுக்கு 4 தலை இருக்கா? நான் சொல்லி தத்துவம் அது புராணம் சொல்றேன்யா. சாமி எனக்கு தெளிவா சொல்லிருக்கு சாமி. நான் புராணத்துல இப்படி வரான்னு சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்ற எனக்கு பிரம்மாவே புராணம் தானே. அதான் நீங்க இப்ப கடவுளே வர்றான்னு சொன்னோன்னே சாமி, பிரம்மா எங்களுக்கு தெய்வம் அப்படிலாம் கிடையாது. நீங்க கடவுளே வரான்னு சொன்னோன்னு எனக்கு பயந்துட்டோம். இல்லைங்க, அவங்களே என்ன இருக்காங்க புராணத்திலேயே என்ன இருக்கான் தெரியுமா? பிரம்மாவா வர்றது அவன் தான், விஷ்ணு வர்றது அவன் தான், அவன் தான், அவன் ஒருத்தனே வரான். அப்ப புராணத்துல எப்படி எழுதிருக்கீங்களா? நீங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்களா இப்ப? நான் நினைச்சு புராணத்துல அப்படி எழுதுற போல இருக்கு சாமி. இல்ல, அதான் இருக்காங்க. அதாவது அவனே இறங்கி வந்தான், பிரம்மாவா இறங்கி வந்தான், அவனே விஷ்ணு இறங்கி வந்தான், அவனே ருத்ரா இறங்கி வந்தான். வருது இது வந்து அணுபட்சம், இது வந்து சம்பபட்சம்னு பேர் இருக்கு. சம்புபட்சம். மேல இறங்குறது. சாமி இந்த சம்புபட்சத்தை கொஞ்சம் சொல்லுங்க சாமி, கொஞ்சம் விளங்கிக்கும். அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம் இந்த ஃபியூச்சர்ல. அதான் சார், பரம்பொருள் வந்து படைக்குது, பிரம்மா வந்தான் இல்லையா? ஆமா, அது சம்பவம் இறங்கி வரா மாதிரி இப்போ. இறங்கி வரான். ஓகே ஓகே, அவனோட இதுல இருந்து இறங்கி கீழே வரான். சரி, ஓகே. ஆமா, பிரம்மா. அப்புறம் வந்து காக்கஞ்சு வேலை விஷ்ணு வரான், அதுவும் இறங்கி வரான். அப்புறம் காத்ததை அழிக்க வர, அது பிரம்மா புத்தனா வரான். சரி, அதாவது ஆண்டவன் பரம்பொருளே வந்து ருத்ரனா விஷ்ணுவா பிரம்மாவா இறங்கி வரலாம் இல்லையா? சரி, அது இறங்கி வர சம்பவம். அது அப்படியே இருக்க. நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். ஜீவன் தவம் பண்றீங்க. தவம் பண்ணி அருள் அடைஞ்சு திருச்சி தொழில் பட ஆட்டம் வந்தது உங்களுக்கு. அனுபவம் பெற்றுட்டேன். சரி, பிரம்மா வந்துட்டேன். அப்ப அனுபவிச்சமா? அனுபட்சம். அணு நீளம், அணு ஜீவன். அணு வந்து மேல வருது பாருங்க, அனுபட்சம். ஆனா பிரம்மா வரலாம், விஷ்ணு வரலாம், புதனா வரலாம், அது மாதிரி போக முடியாது. அணு வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் இப்படி வரலாம், சதாசிவம் இப்படி பாவலாம். மகேந்திரன் முடியாது, வரலாம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மட்டும் தான் முடியும். ஆமா, அதுக்கு மேல உங்களுக்கு பதவி கிடையாது. கிடையாது. அனுபட்சத்துல இந்த மூணு தொழில் மட்டும் தான் பண்ண முடியும். மனிதனா இருந்து இது என்னதான் நீங்க முக்கி மோதினாலும் 3ஆவது ஆக முடியும் போல இருக்கு. ஆமா, இதுதான். இல்ல மகேஸ்வரன் என்ன கேக்குறாங்க? அப்படியா? இல்ல, அதான் கேட்டாங்க. அனுபட்சம்னா இந்த 3 தொழில் மட்டும் தான் பண்ண முடியும். மனிதனா இருந்து தவம் பண்ணி இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த 3 தொழில். ஆமா, கொஞ்சம் வர. இது வந்து புராணம். சரிங்க, கம்ப்யூட்டர். சரிங்க. புராணத்துல எப்போதும் லிமிடேஷன் இருக்கு, தடுத்து மேல ஏற விட்டாங்களே இல்ல. இதான் சச்சாரம் பண்ணல, சின்ன வயசுல போய் அதுதான் பின்னாடி பேசுறதுனால அப்ப கேட்டேன், இந்த மாதிரி அன்பு பிரம்மா வருது இல்ல, இந்த சாமி காது வருதா இல்லையா? சாமி நீங்க என்ன கதையை சொல்ல வரீங்க? மலேசியால வந்து ஆர்கியூ பண்ணீங்களா, அதானே சொல்ல வரீங்க? மலேசியால இல்ல, மலேசியா ஆர்கியூ பண்ணேன் சாமி. மலேசியால இந்து சங்கத்தோட நீங்க ஆய்வு பண்ணீங்க, இதை பத்தி தான் சம்புபட்சம் இதை பத்தி கேட்டீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த கதை. இல்லன்றீங்க. சிவனை பத்தி பேச்சு வந்தது. என்னது? சிவனை பத்தி பேச்சு வந்தது. சிவனை பத்தி பேச்சு வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் ஒரு தத்துவம் சொன்னேன். அது கோவம் வந்துச்சு அவனுக்கு. சரி, அதெல்லாம் வந்தாங்க. இப்ப பேசுனேன். இது வந்து இப்ப சத்தியம் பண்ண முதல்ல பேசுது. பிரம்மாவை ஆண்டை வந்துட்டானே, சவுண்ட் இறங்கி வந்துட்டானே, ஆண்டு ஜீவன பிரம்மா போலானே, எந்த பிரம்மா உலகத்தை படிச்சுன்னு கேட்டதான். போங்க. இப்ப அவன் அந்த சம்பு பட்சத்துல அவன் வந்து பிரம்மாவா வந்துட்டான், அனுபட்சத்துல இவனும் பிரம்மாவா ஆயிட்டான். இப்ப 2 பேர்ல சண்டை, எவன் படிச்சது உலகத்தை? யாரு? சத்யார் பெரிய ஆளவர். 1965 அடிச்சுட்டாரா? ஆமா, பள்ளியிட்டு விட்டாரா? சச்சாரம் பண்றான்னா
என்ன சாமி ஏடா குடும்பம்னு கேட்கிறீங்க? அவன் எந்த பெருமான்னு கேக்குறேன்ல, சாமி இது அறிவுபூர்வமான கேள்வி. எனக்கு எது கேள்வி இருக்கு? அவருக்கு வந்து நான் கேட்ட சாப்பிட போச்சு. பதில் தெரியாது அவருக்கு, பதில் தெரியாது. தூக்கம் வந்துருச்சு. சாமி இதே மாதிரி ஒரு குரு எங்களை விட்டு ஏறினாரு சாமி. இதே மாதிரி நான் கேள்வி கேட்டதுக்கு அப்படியே பதில் சாப்பிட வேற வழி இல்ல. இதோ சாமி நான் யோசிச்சா நம்மள ஏசுறான். நல்லதானே கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் சாமி? நாங்க எல்லாம் நல்லாதான் இருந்தோம், எதுக்கு படைக்குச்சு இந்த மாதிரி வரணும்ட்டு? உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் தோணுது? என்ன இந்த மாதிரி யாருக்குமே தோணாது தெரியுமா? அப்படின்ட்டு விட்டு இதான் இதான் வயசு ஏத்துறானே அப்படின்ட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்கறதெல்லாம் தப்பு. எங்களுக்கு அந்த கேள்விதான் வருது. அப்படிதான் வரும். அப்புறம்தான் தெரியுது வள்ளலார் இதை பத்தி சிருஷ்டி நாயத்துல சொல்லியிருக்காருண்டே. அவரு ஒரு சன்மார்க்கி தான், அவர் ஒரு குரு தான். நீங்க ஏன் சாமி இந்த மாதிரி பண்றீங்க? இடத்த விட்டுருங்க. சரி காட்டிக்கலாமா? ஓகே ஓகே சரி சரி ஓகே காட்டிக்க வேண்டியதான். காட்டிட்டான் அதுல ஒரு பெருமை. சரி மலை மேலும் கடல் மேலும் அப்ப இவன் தான் வந்து வரான். சாமி சரி வாங்க இப்ப அதை விட்டு பாட்டு விட்டு போயிட்டு வேணாமா? புள்ள பார்க்க போறீங்களா? இல்ல புள்ள ரெண்டு அடுத்த வரி பாருங்க. அதுல நிலைமேலும் நெறிமேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறைமேலும் நிகழ்த்தும் வேத கலை நிகழ்த்தும். சொல்லுங்க புரியல. இல்லைங்க, 3 வரையில ஒருத்தான் சொல்லிட்டாரா? சரி 3 கூட வந்தாங்க சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. ஒரு நிலை அடைஞ்சு நெறி வந்து நெறி சமணா நெறி வந்து அங்க நிறுத்தி நெடுந்தவத்தோர் பெரிய தவம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவன் நிறைய பொருள் நடையும் போது அங்க வேத கலை மேலும் எம்பர் உள்ளத்தின் மேலும் இவனே வந்துட்டான் பாருங்க. வேத கலை மேலும் எம்பொருவார் உலத்தின் மேலும் கண் மேலும் தோல் மேலும் கருத்தின் மேலும் கலை மேலும் உயிர் மேலும் உடலின் மேலும் அன்பின் மேலும் வளர்த்தான் மெய் தேவை. அது ஓகே, அது புரியுது. இந்த நெடுந்தவத்தோர் நிறை மேலும்னா அவங்க மேலேயுமா? ஆமா, பெருமா அனுபவம் வந்ததுல அவங்களை அனுபவிச்சோம். ஓ அனுபவம் வந்துருச்சு. ஓ 5 தொழில் பண்ண முடியுது நம்மளால. அது பாருங்க சாமி, நெடுந்தவத்தோர்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா அதான் நெடுந்தவனாக்கா நெடுஞ்சாலை மாதிரி தொடர்ந்து சேருவீங்களோ? ஆமா 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 சாமி. மாறுதா? வேற போறல. ஓகே, அதாவது சிருட்டி தொழில் இப்படி பிரம்மாக்கள் தன்னெல்லாம் உருவாக்கி ஓகே வெளிப்படும் வகையில் அண்டங்களையும் ஏற்படுத்திய அருட்பெரும் ஜோதி. அப்ப இப்ப சர்மாருக்கு வருவோம். இப்ப சர்மாருக்கு வந்துட்ட பிறகு இப்ப இந்த பிரம்மா தத்துவம் பாருங்க. நல்ல எண்ணங்களும் சிருஷ்டி. நல்ல எண்ணங்களும் சிருஷ்டினா என்ன நினைக்கிறீங்களா? மேல கெட்ட எண்ணம் சிருஷ்டி இருக்க முடியாதா? அதாவது கெட்ட சிருஷ்டியாது சரியா சார்? சிருஷ்டியாது அப்புறம் என்ன? நல்ல எண்ணம் தான் சிருஷ்டி. தெய்வமா சொல்றாது, பிரம்மா சொல்றாது, கெட்ட சொல்லலாம். ஆமா 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 சரிதான். அதாவது நாடா கொடிய மனமுடக்கி நல்ல மனதை கனிவித்து அப்படின்னாரு. அது மாதிரியா? சரி, அது ஒரு முடி பிரம்மாண்டங்க அது என்ன சொல்ல வருது? அது பார்த்து வைப்பா. அந்த பாட்டியா பார்த்தோம் இல்ல. அப்புறம் ஒரு முடி பிரம்மனண்டங்கள் இல்ல. இந்த பாட்டு பாக்கணுமா? அதை முதல் சொல்லுங்க. இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்கு இது போட்டிருக்கீங்க? பிரம்மா மேல படிச்சல.
அண்டங்களை உருப்படுத்த அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு, இந்த பாடம் சொல்லியிருக்கா? சரி, இது மட்டும் சொல்லுங்க. இந்த வரி மட்டும் இதை மட்டும் சொல்லுங்க. என்ன வருது பாப்போம். அதை பத்தி பாப்போம். ஒரு முடியல பிரம்மன் அண்டங்கள் இருக்கு, பிரம்மாண்டங்கள். அடிமொழி பெருமையை ஒருத்தர் நினைக்க முடியாது. பிரம்மனோட அண்டத்துல அடிமுடி பெருமையே நினைக்க முடியாது. அதோட அடியும் முடியும். ஆமா. ஆதியும் அந்தத்தையும் நினைக்க முடியாது. ஆமா. அப்ப என்ன சொல்றாரு சாமி? பிரம்மன்களுக்கு ஒரு அண்டம் இருக்கா? நிறைய அண்டங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, அதுல பிரம்மாண்டங்கள் இருக்கு. படைச்ச பிரம்மன் சொல்றாரு, அவ்வளவுதான். சரி, வேணா நீங்க தொடக்குங்க இந்த பாட்டை. சரி, ஓகே. இந்த நல்ல எண்ணங்களும் சிருட்டி ஒரு தனிமத வாழ்வில். ஓகே சாமி, இது சம்மரி கொடுங்க. இது என்ன சொல்ல வரீங்க? அப்படி சம்மரியா கொடுங்க. அல்பரிஞ்சோதிதான் வந்து உங்களுக்கு ஐயா கருத்து முதல்ல புரிஞ்சுங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 3 சுடர்களுக்கும் ஒளி அப்படிதான் ஒளி கொடுத்தது. கடவுள் அண்டத்தில் கார்வைப்படுது, அதானே சாமி சொல்றீங்க நீங்க? அண்டத்தில் வந்து ஆண் ஒளியா இருக்கிற மேல கடவுள் பிரகாசம் வெளிப்படுவதுன்னு வர, அதானே சொல்றீங்க? அந்த கடவுள் வந்து அந்த ஒளி வந்து சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் அதான் ஒளி கொடுத்தது. ஓகே. முச்சுடரும் ஒளிமுயங்க அழுத்தம் அச்சலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா? முச்சுடரும் ஒளிமுயங்க அர்த்தம் அர்ப்பம். அப்புறம் ஒளி கொடுத்தது. சரி. அதனால சுற்றி சுற்றி எல்லாம் அண்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த அண்டங்களா இருக்கு இல்லையா? அதனால சுற்றி பண்ணது ஒரு தொழில் இல்லையா? என்னங்க? அதனால சுற்றி பண்ணது ஸ்டார்ட் பண்ணது, சிருஷ்டி பண்றது ஒரு தொழில்ன்றீங்களா? ஆமா இல்லையா? இப்படி உருவாச்சு அதெல்லாம். அது அப்படியே உருவாச்சுங்கிறாரு. அதாவது இந்த சிருட்டி தலைவரை, அந்த சிருட்டி தலைவர் செய்யற அவரோட அண்டத்தம் எல்லாத்தையும் வந்து வகுத்து கொடுத்தது அருட்பெருஞ்சோதி தான். ஆமா, முடிஞ்சதுக்காக இல்ல அருட்பெருஞ்சோதியே வந்து சமயம் எதுவும் ஆளுங்களை நியமிச்சு நீங்க இந்த வேலையை பாருங்க அப்படியே வருது பாட்டு. இந்த பாட்டு நீங்க கடைசியில் பாத்தீங்கன்னா 5 தொழில் வந்த பிறகு ஒண்ணுதான் இது, 2வது 2 முன்னாடுங்க, 5 பிறகு 5வது இருந்து 5வது எழுதிடுவாரு. சித்தி வச்சா அடுத்த எழுங்க காவல் செய்தன வரை படிங்கம்மா. எனக்கு இப்ப என்ன சமயம் இது படிக்கிறதுக்கு முன்னுக்கு, இப்ப அருட்பெருஞ்சோதியே இந்த சக்தி சத்தர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சாமி. அந்த மாதிரி இந்த படைத்தலுக்குன்னு ஒரு மேனேஜரு, இந்த இது பண்றதுக்கு இந்த காத்தலுக்குன்னு ஒரு அப்படின்னு சில இதை வகுத்து வச்சிருக்கா. அருட்சக்தியை செய்தா இல்ல என்ன இருக்கிற மாதிரி ஐயா எழுதியிருக்காரு. உண்மையில கிடையாது. அது எல்லாமே செய்யறது வந்து அருட்பெருஞ்சோதி தான். அவ்வளவு. இது எதுக்கு எழுதி பார்த்துருமா சாமி? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்கதான் பெருசு அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கே இவங்க பெருசு அப்படின்னு காட்டுறதுக்கு எழுதியிருப்பாரோ? ஆமா, ஓகே, படிங்கம்மா. காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி, படைத்த பொருட்களை காப்பாற்றும் ஆற்றல் பெற்றவர், 2வது அனுபவ நிலை பெற்ற விஷ்ணு ஆவார். இவ் அனுபவம் பெற்ற தலைவர்களையும் அவர்களால் காக்கப்படுகின்ற அண்டங்கள் பலவும் அவ்வாறே விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. நல்ல எண்ணங்கள் உடைந்து போகாமல் காத்தலும் தனி மனிதனின் விஷ்ணு நிலை. பாருங்க, நான் பிராணத்தை எழுதிட்டு விடக்கூடாத எண்ணங்களை கொண்டாட கூடிய எனக்கு அது நம்ப கூட நம்ம அண்டங்கள்லாம் காப்பாற்ற விட்டு இருக்காங்க, நம்ப கூடாது. கீழே வந்து நல்ல எண்ணங்கள் உடைந்து போகாம காப்பாத்துறதுதான் விஷ்ணு நிலை. எண்ணம் உருவாகுது சாமி, எண்ணம் வந்து பிறக்குது. ஒரு எண்ணம் பிறந்துருச்சு சாமி. ஆமா, அதை யாரு பண்ணா? நல்ல எண்ணம் பிறந்துருச்சு, இவன் பண்ணிட்டான், தலைவன் பண்ணி விட்டான். சரியா சாமி? நல்ல எண்ணத்தை உண்டாக்கி விட்டான்.
அதை சரி தவம் காப்பாற்றணும். செய்யி அப்படின்னு உண்டாக்கிட்டான். சரியா சாமி? அப்படி சொல்லலாமா? ஆமா ஆமா அந்த எண்ணம் வந்து தினைக்கும் அழியாம தினைக்கும் பண்றதுக்கு ஒருத்தன் காத்துக்கிட்டே வரான். அது இருக்கணும். அவன் காவல் செய் தலைவர். ஆமா ஓ, அதாவது இப்ப வந்து என்னன்னாக்கா சாமி, இது வந்து உண்மையா இல்ல. அதாவது இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருனாக்கா, அருட்பெருஞ்சோதி தான் இதெல்லாம் பண்ணுது. அப்ப என்னன்னாக்கா, அருட்பெருஞ்சோதி தான் பெருசு, முடிஞ்சு கதை. ஆமா ஆமா அதேதான். அப்படிதான் அமைத்துறேன் அப்படி தராரு. அதை அமைத்த அற்புதம் ஜோதி அப்படிதான் அமைச்சுதான் அவளை. அதுதான் அமைச்சு வச்சிருக்கு. ஆமா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்ப உதாரணத்துக்கு சாமி, இல்ல நாம சரி, நினைக்கிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு சரியா வருதா பாருங்க சாமி. சாமி, இப்ப எங்க எங்க இப்ப வந்து இங்க அது ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இருக்காரு சாமி ஆமா ஆமா எங்க இடத்துல. அதாவது இப்ப மாவட்ட ஆட்சியாளர் இருக்காரு சாமி. ஆமா இப்ப நான் என்ன வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச மாவட்ட ஆட்சியாளர், நான் உடனே அவரை தான் கடவுளா நினைக்கிறேன். ஆனா அவருக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. சரியா ஆமா கடைசியா வந்து மலேசியால வந்து அகோங் இருக்காரு. ஆமா அகோங் அதாவது மாமன்னர் தான் வந்து பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆமா அவருக்கு நான் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் அவரு பெரியோரு, அவருக்கு வந்து நான் கடவுள் முதல்ல மாதிரியே நினைச்சிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு சொல்றேன் சாமி. ஆனா ஆமா அந்த மாவட்ட ஆட்சி பண்றதுக்கு அந்த இது பண்றதுக்கு வகுத்து வச்சது யாருன்னாக்கா மாமன்னர். ஆமா அந்த மாதிரி எப்படி? ஓகேவா எக்ஸாம்பிள்? ஓகே ஓகே அப்புறம் மாமல்ல. ஓகே, நன்றிமா. அடுத்தபடி சாமி, இப்ப இந்த வரியை பாக்குறதோட நோக்கம் என்னன்னாக்கா, எல்லாமே அருட்பெருஞ்சோதி தான் வகுத்து வச்சிருக்கேன்னு. சரியா சாமி? அது மொத்தம் தெளிவுபடுத்திக்குவோம். நன்றி சார். நன்றிமா நன்றிமா. அடுத்து படிங்க. படிக்கிறேங்க. அழித்தல் செய் தலைவரை அவரண்டங்களை அழுக்குற அமைத்த அருட்பெரும் ஜோதி. மூன்றாவது அனுபவம் ஆகிய எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் பெற்றவர் ருத்திரர் ஆவார். படைத்ததை அழித்தல் அல்ல. சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார் என்பது கூட ஆணவம், மாயை, கண்ணம் ஆகிய மும்மலங்களை எரித்தது பற்றியே கற்பனையாக கூறப்பட்டது. எதிர்ப்படும் மற்ற குற்றங்களை அழிக்கும் ஆற்றல், அதாவது மன உறுதி, தளராமை, விடாமுயற்சி, லட்சிய ஆர்வம் ஆகியவற்றால் எதிர்ப்புகளை எதிர்ப்பது. ருத்திரர்கள் இருங்கய்யா. எதிர்ப்படும் மற்ற குற்றங்களை பெற்ற ருத்திரர்கள் எனப்படுவோரையும் அவரது ஆளுகைக்கு உட்பட்ட அண்டங்களையும் குற்றமற அமைத்த அருட்பெரும் ஜோதி. இல்லைங்க, கொஞ்சம் இருங்க. ஆவகை அமை சாமி, ஆவகைன்னா என்ன சாமி? திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. அப்படியா? அப்படியே அமைத்தவா? எங்கய்யா சாமி? சாமியே வெளியாயிட்டாரோ? மியூட்ல இருக்காங்க ஐயா. மியூட்ல இருக்காங்களா? சாமி கொஞ்சம் பாப்போம் இல்லைங்க. அருட்திரள் வகுத்த அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி சொல்லுங்க திருப்பி. அருளாற்றலால் வகுத்திருக்காரு. சரியா? ஓகே. அடுத்து ஆவகை அமைத்த அப்படியே அமைச்சிருக்காங்களா? அப்படியே ஆகும்படி அமைச்சிருக்காங்க. இது மட்டும் ஏன் அழுக்கறன்னு வருது? எனக்கு அதான் கன்ஃபியூஸா இருக்கு. அழித்தல் செய்யறது மட்டும் ஏன் அழுக்கற? சரி, அது அப்புறம் நீங்க யோசிங்க. அழுக்கு சார், அழுக்குன்னா என்ன அர்த்தம்? அழுக்குன்னா குற்றம். குற்றம் நீங்க அமைச்ச 30 வச்சான்ல. ஓ, நான் நினைச்சது சாமி அந்த அண்டங்கள் அழுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு. அழுக்கை அறுப்பதற்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி. சரியா? ஆமா. ஓகே. இது ஓகே. மூன்றாவது அனுபவமாகிய எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் பெற்றவர் ருத்திரர். ஓகே. படைத்ததை அழித்தல் அல்ல. சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார் என்பது கூட ஆணவம். அதாவது சாமி, இப்ப மனுஷன் படைக்கப்பட்டான் சாமி, அவனுக்குள்ள இருந்துகிட்டு ஆணவத்தினால அவனே அழிஞ்சு போறான்.
இல்ல இது பிராணம் எல்லாம் சொல்லி தப்பு மக்கள். பிரம்மா படைச்சாரு, ம் காப்பாத்துறாரு, ம் அழிக்கிறாருன்னு நினைச்சாங்க. காப்பாத்தந்தையே அழிக்க நினைச்சாங்கல்ல, அவங்களே சொல்லிருக்கீங்க அப்படி. அதான் சொல்றேன். ஏன் சொல்லுங்க. அத வச்சு நம்ம எதுவும் பண்ணலாம்ல. அழிக்கிறவரு அவரை காப்பாத்துட்டா வாங்க எங்க கிட்ட, நாங்க வச்சிருக்க எல்லாத்தையும் வாங்க. இது வந்து காப்பாத்து அழிக்கிறது, அதை அழிக்கிறது தான் சார். அதான் சாமி, இப்ப உதாரணத்துக்கு பிரம்மா படைச்சிட்டாரு சாமி, அவர் படைச்சிட்டு அவர் போயிட்டாரு, ஓகே விட்டுருவோமே. அதாவது ஐயா தொழிலே மாத்திட்டார் தெரியுமா? படைத்தல், காத்தல், துணி நீக்கி வைத்தல், பக்கம் வைத்தல், வைத்தல் அப்படின்னு மாத்திட்டாரு. பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு. அது சாமி, அதாவது இப்ப பிரம்மா வந்து படைச்சிட்டாரு, ஆமா, அத வந்து விஷ்ணு வந்து காப்பாத்துறாரு. அதை அழிக்கிறது அதை வந்து ஒருத்தர் அழிக்கலாம், ஒருத்தர் அழிக்கிறான். அதாவது இப்ப இந்த காப்பாத்துப்படுறத வந்து காப்பாத்திட்டே இருக்கிறாரு. அவர் எத்தனை வேலை தான் பாப்பாரு, திடீர்னு ஒண்ணு அழிக்க வருது, நம்மளே காப்பாத்துறது கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்க, ஒருத்தர் அழிக்க வரான், ருத்ராணி பார்த்து அவனை அழிச்சிருப்பான், அவன் நம்மள அழிக்க வரான் அப்படின்ட்டு தனி வேலையை பாக்குறாங்க. அப்ப சாமி, இப்ப ஒரு மனுஷன் வந்து அழிகிறான் அப்படின்னாக்கா, அவனே தன்னை அழிச்சுக்கிறான் அப்படின்னாக்கா, ஆணவம் கண்மம் மாயினாலதான் அழிய முடியும் அப்படின்றீங்களா? ஆணவத்தினால, இந்த ஆணவத்தினால நீ அழிஞ்சு போயிருவ அப்படின்னு சில பேரு. வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்ல. ஆமா சாமி, ஆணவத்துல இருந்தா அழிஞ்சிருவான், மாயினாலும் அழிஞ்சிருவான். சரி, கண்மத்தினால எப்படி அழிகிறான் அதான் புரிய மாட்டேங்குது. மாயினால ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டு படிஞ்சிடும். கண்மம் தானே வருது, கண்மம் தானே. சரி, கண்மம் வந்து மாயை மூலியமா வந்து ஆணவத்தை உண்டு பண்ணி நம்மள அழிச்சிருச்சா? இல்ல கண்மம் அப்படி வரல. இப்ப வந்து குணம் வந்து பாருங்க, கோவம் வந்தது, எனக்கு கோவம் வந்துச்சு சாமி. ஓகே, கோவம் வந்து இல்லையா? நான் என்ன பண்ணல, கோவம் வந்தோடனே உங்களை போட்டு அடிக்கிறீங்க. ஏன் சாமி, என்ன மகேஸ்வரி அம்மா அடிங்க, என்ன அடிக்கிறீங்க? நான் மலேசியால இருக்கு சாமி, மகேஸ்வரி அம்மா கிட்ட இருக்கேங்க. குருநாதர் கையில அடி வாங்குறதுக்கு நாங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம்? அடிக்க நான் என்ன பாக்குறேன்னா, எதுக்கு குருநாதர் அங்கேயிருந்து மலேசியால இருந்து அடிக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, பக்கத்துலயே இருக்கு, அடிச்சாங்க ஈஸியா இருக்கு பாக்குறேன். நீங்க கொடுத்து வைக்கல, நாங்க வந்து கொடுத்து வச்சிருக்கோம், அடிங்க. சரி, அடிக்கிறீங்க, ஓகே. தம்பி, அடி வாங்குறதுல ஒரு போட்டியா? என்ன சாமி? படைத்தல், காத்தல், அழித்தல் பார்த்தீங்களா? அடிக்க யார் அவங்களை அடிக்கிறது தான் அழித்தல். ஓ, இப்ப உதாரணத்துக்கு மகேஸ்வரி அம்மாவை நீங்க அடிக்க போறீங்க, அட்டையில வந்து நான் தடுத்து இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்றேன். அப்படி என்ன அடிக்கிறது? நாங்க அடிக்க மாட்டேன், கை பிடிக்கிறேன், கையை பிடிக்கிறேன். எப்படி யாருக்கா என்ன பாட்டு தேவி? பிடித்து ஒரு மகனை தந்து எடுத்தால் பிடித்து ஒரு மகனை அழைப்பெண். விவரமா இருக்குல்ல சாமி, நான் உங்களை அடிக்க முடியாது, அதனால கையை பிடிக்கிறேன். ஓகே, சரி. அதாவது இல்லைங்க, எதிர்படும் மற்ற குற்றங்களை அழிக்கும் ஆற்றல், அதாவது மன உறுதி, தளராமை, விடாமுயற்சி, லட்சிய ஆர்வம் ஆகியவற்றால் எதிர்ப்புகளை எதிர்ப்பது. ஓ, அதாவது இப்ப சாமி ஒரு நல்ல எண்ணம் தோணிடுச்சு சாமி, ஓகேவா? இப்ப தவம் பண்ணணும்னு, தவம் பண்ணி அடையணும்னு நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணம் தோணிடுச்சு, சரியா? செஞ்சே ஆகணுன்ற மன உறுதி வந்துதான் என்ன செய்யும், அதுக்கு எதிர்கொண்டு வர தடைய சோம்பல் அப்படின்னு வரும், அத வந்து இது பண்ணும். அதே மாதிரி தளராமை, விடாமுயற்சி, விடாமுயற்சி, லட்சியம், அடையணும் ஆர்வம், எதிர்ப்புகளை எதிர்க்கலாம். இது வந்து காட்டுதான் இது எழுதுனால கூட ஒரு பிராணத்தை முடிஞ்சிடும். அதாவது அவரது அழுக்குக்கு ஆளுகைக்கு
உட்பட்ட அண்டங்களையும் குற்றமற அமைத்த அருட்பெரும் ஜோதி. குற்றம் அறனாக்கா குற்றத்தை அறுப்பதற்காகவா இல்ல அது குற்றமே இல்லாமையா? இல்லாம குற்றம் குற்றம் இல்லாம அமைத்த அருட்பெரும் ஜோதி. அங்க குற்றம் இருந்துச்சுனாக்கா அவங்க எதுவும் சமயம் அழிக்க வர நேரத்துல கை விட்டு எதுவும் வாங்கிட்டு உள்ள விட்டாங்கன்னா என்ன ஆகுது? இல்ல குற்றவாளி போட்டிருக்காருல்ல சொல்றாரு. இப்ப உதாரணத்து இந்திரா காந்தியை அழிக்க வர வந்தவங்க இவங்களே அழிச்சு விட்டாங்களே, அது மாதிரி சொல்ற. நல்ல எண்ணங்களை அழிக்க வரும் துரிசுகளை அழித்தலே தனி மனிதன் ருத்திர நிலை. இதுவே துரிசு நீக்குவித்தல். ஓகே ஓகே. மனுஷனுக்குள்ள ருத்ர நிலை அப்படின்னாக்கா ஒரு நல்ல எண்ணம் தோன்றுச்சு, அது வந்து பிரம்மா நிலை. சரியா? அந்த நல்ல எண்ணம் வந்து தொடர்ந்து காக்கப்படுகின்றது. அது வந்து என்ன நிலை சாமி? விஷ்ணு நிலை. அப்புறம் அந்த நல்ல எண்ணத்தை அழிக்க வர்றது, அதாவது அது அழிக்கப்படாம அப்படியே மெயின்டைன் பண்ணி போறது வந்து ருத்ர நிலை. ருத்ர நிலைன்றது மன உறுதி, திடம், விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். வைராக்கியம் அதுதான். ஓகே, அப்படிங்க மாட்டுது. மக்களே எதுவும் கேள்வி இருக்கா? நிறைய கேள்வி இல்ல போல இருக்கு. சரி வாங்க கேட்கலாம், நிறைய கேள்வி ஆகும். இல்ல நம்ம பேசிட்டே இருக்கோம், அப்புறம் கேள்வி இருந்தா கேட்பாங்க. அப்படியே பிளாக் பண்ணி கேட்டுருங்க. நாங்க பேசி குணா ஐயா கேளுங்கய்யா. என்ன ஐயா இல்லையே மைக்கு தந்தாரு? இல்ல கேள்வி இல்லையா? இனிமேதான். ஓகே சரி. படிங்க. மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெரும் ஜோதி. மனதிலே ஏற்பட்ட பழைய நினைவுகள் காலப்போக்கில் மறந்து விடுகின்றன. இதுவரை நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் சம்பவங்களும் எல்லாமே கவனத்தில் நின்று விடுமானால் பைத்தியம் பிடித்துவிடும். மறப்பு என்பது மனிதனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆகும். அந்த மறப்பு நிலையே ஒரு தனி மனிதனின் மகேசுர அனுபவம் ஆகும். மறைத்தல் எனப்படுவது பழையன கழிந்த பின்னர் புதியதொன்று உருவாக்கப்படும் முன்னர் உள்ளே அனுபவமே ஆகும். இந்த மகேசுர அனுபவம் பெற்ற சத்தர்களையும் அவரது அண்டங்களையும் தருமநெறி தவறாது இயக்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்க சத்தர்கள் வந்துட்டாங்க சாமி. இப்ப மேலாம் சத்தர்கள் இல்லையா? சரி வாங்க முதல்ல இதை பார்ப்போம். மனதிலே ஏற்பட்ட பழைய நினைவுகள், பழைய அனுபவங்கள், அதான் காலப்போக்குல மறைஞ்சிருச்சு சாமி. சரியா? அது எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா என்ன ஆகுது? மண்டலம் எப்பயோ ஒரு ஃப்ரெண்ட் நம்மளுக்கு அரைஞ்சது, அது இந்த வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டாக்க அதை நினைச்சுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு என்ன வருது? அது இருக்குங்க, அது இருக்கும், நல்லதெல்லாம் மறந்துடும். அதுதான் சமையா. அதான் நம்ம இயல்பு. குற்றமெல்லாம் தப்பு எதுவுமே எனக்கு நல்லதான் நடக்கல. பார்க்க எல்லாமே நல்லதான், 90% நல்லதுதான், கெட்டது கொஞ்சம் தான். அது கெட்டதான் வந்துடும். கெட்டதான் ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படி? மனது நிலைமை அப்படிதாங்க. இந்த மனன்றது நம்ம நிம்மதியா விடாதோ? வைஃப் இருக்கு இல்லையா? வைஃப் நீங்க சமயம் நீங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க. ஒருத்தருக்கு இருக்காங்க, செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் போட்டாங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப நீ சொல்லுங்க, வைஃப் இருக்காங்க. ஓகே, புடவை வாங்கி தரோம், வளையல் வாங்கி தரோம், வாங்கி தரோம், அதெல்லாம் கவனம் இருக்காது. இப்ப ஒரு திட்டம் பாரு, அடிச்சம் பாரு, அது கவனம் இருக்கும். அன்னைய திரும்பி அன்னைய அடிச்சு அப்படின்னு அது கவனம் இருக்கும். வாங்கி கொடுத்தாலும் மறந்துடும். இல்ல அடிச்சு விட்டு போய் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதான் ஞாபகம். இல்ல வேற, அது வேற. என்ன பெண்களே சமய ஏற்கனவே ஒரு பிரச்சனையே போன கிளாஸ்ல கிளப்பி விட்டோம். இப்ப திரும்பி இது ஒரு பெரிய வேண்டாம் விட்டுருக்கேன், இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடும் போகுது. நான் சொன்ன ரைட்டா?
ஆமா ஐயா நாங்களா ஆண்களை பத்தி பேசணும். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் ஆண்கள் தான் வந்து பெண்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பெண்கள் என்னைக்காவது நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமா? கிளம்பிட்டாங்க நாங்க கிளம்பிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமாயா? நீங்க நான் சொல்லுங்க, சொல்றேன் சரி நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நான் லைட்டா அது பாமா உங்க இல்லைங்கய்யா. மனசுல கெட்டதெல்லாம் கவனம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரும் மாதிரிலாம் இல்லைங்க. நாங்க வித்தியாசமானவங்கய்யா. அதாம்மா கெட்டதெல்லாம் கவனம் இல்ல, அது உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மையை. கஷ்டப்பட்டதெல்லாம் கவனம் இல்லையா? இருக்கட்டும். அது மனித இயல்பு அப்படித்தானங்கய்யா. அதுக்காக பெண்கள் மட்டும் அப்படி கிடையாது. அதான் ஆண்கள் இல்ல அப்படித்தானங்கய்யா. இல்ல இல்லையா? எல்லாரும் தான் இல்ல, சொல்றேன். அவரு எல்லாத்தையும் சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எல்லாரும் சொன்னமா ஆண்கள் இருந்தாலும் ஆ, இந்த கெட்ட சமூகம்னா இருப்பாரு பல வருத்தப்பட்டது ஆமா. எல்லாம் கவனம் இருக்கும். ஆ, சந்தோஷமா இருந்து பாருங்க, ஆ, அதான் மறந்துடும். ஆ. அதான் இயல்பு. ஆமா ஆமா, மனித இயல்பு தாங்க. 19 சொல்லுங்கய்யா. பெண்கள் தனியா சொல்லாதீங்கய்யா. ம். அது ஏன் இப்படி சொல்றேன்னா ஆ, எங்களை நாங்க சொல்லிக்க மாட்டோம். ஆ. நீங்க தான் திட்டுறீங்க எங்களை. என்னங்கய்யா? நீங்க தான் திட்டுறீங்க. அன்னைக்கு அன்னை விட்டு சொன்னீங்க இப்படி என்ன நீங்க சொல்லி காட்டுறது. ஆ, நான் எங்க சொல்லிக்க ஆண்கள் அதை மாட்டேன். சொல்ல மாட்டாங்க, பெண்கள் நான் கம்முன்னு இருப்போம். நான் கம்முன்னு வந்துடும். ஆ. நான் தப்புன்னு சொல்லுமா ம். தரமாட்டோம். சாமி இங்க பாருங்க, இது 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெண்களோட மைண்டும் ஆண்களோட மைண்டும் இப்படி. அது வேறவா என்ன இருக்கு? நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன சத்துவம். இது வந்து சைக்காலஜி, இது வந்து பொய் இல்லை சாமி, சைக்காலஜி சொல்றேன் பாருங்க. ஆண்கள் மனசு வந்து இது ஸ்கொயர் மாதிரி வேலை செய்யும். உதாரணத்துக்கு சாமி, இங்க போய்ச்சா இங்க ஒரு எண்டு இருக்கா, அடுத்தது வேற எதுக்கு போயிருவாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சாமி, சண்டை போட்டாங்கனாக்கா அதை மறந்துட்டு வேற எது பார்த்துட்டு போயிருவாங்க. பெண்கள் வந்து அப்படி முடியாது. அவங்க வந்து சர்க்கிள், அது அப்படியே ஒண்ணு தொடர்பு, அப்படியே சங்கிலி தொடர்பாவே இருக்கும். நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சு அன்னைக்கு நீ சொன்னியே தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இது சைக்காலஜி, நான் போய் சொல்லல, சைக்காலஜி. நீங்க வேணா எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க. அந்த வட்டத்துக்குள்ளே இல்ல, அதெல்லாம் அந்த காலத்து பெண்கள் சார். அந்த வட்டத்துக்குள்ளே சுழண்டுகிட்டு இருக்குது. இப்ப உள்ள பெண்கள் வந்து இல்ல, வட்டத்துல இல்ல. அதாவது பெண்களோட மைண்ட் வந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் தொடர்புபடுத்தி பாக்குறது. தொடர்புபடுத்திட்டே ஆண்களோட இருக்கும். மைண்ட் வந்து அந்த கார்னர்லயே போட்டு விட்டு போயிருவீங்க. அதாவது முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில எங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை. தவி, நேத்து ராத்திரி நடந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். தவி, நேத்து ஏதோ சொல்லி இருக்கிற போல இருக்கு. காலையில நான் மறந்துட்டேன். சரி, காலையில வேலைக்கு போகும்போது சரி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு தானே போகணும்னு வந்தாக்கா ஹைக்கின்றாங்க. என்ன பண்ணோம் ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன் தவி, டோட்டலா மறந்துட்டேன். வேலையில போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டேன், என்ன அது கடையில நேத்து நீ சொன்னிய ஞாபகம் இல்லையா அப்படின்னு. ஓ அதுவா, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது, அது அப்பயே மறந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால நம்ம பக்குவமா இருந்துக்கணும். ஆண்களே, நீங்க நினைக்கிற மாதிரி பெண்கள் நினைக்க மாட்டாங்க, பெண்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. அவங்க உண்மைங்க சண்டைப்படைய மறந்துடும். அவங்க கவனிச்சிருப்பாங்க. விஷயம் ஓகே, சரி. மனதிலே பழைய நினைவுகளை இன்னைக்கு வந்து அவள் படிக்கிறமே என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. என்ன சாமி சொல்றீங்க? இன்னைக்கு சச்சனை என்ன புரிஞ்சிட்டோம்? முக்கியமா என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இது எல்லாமே இப்ப இந்த மறைத்திடு பறைத்தல் இப்படின்னு படிக்கிறது எல்லாமே வகுத்தது அறுப்பது. அப்படி அப்படி பிராணத்துல நினைச்சுக்கிட்டாங்கன்னாக்கா அது வகுத்தது. அப்படி அதே சன்மார்க்கப்படி பார்த்தோம்னாக்கா, நமக்குள்ள ஏற்படுற நல்ல எண்ணம், அதை காத்து வளர்த்து அதுக்கு வர்றதை பாக்குறது வந்து அதுதான் திருஷ்டி அப்படின்னு பாக்குறோம். சரியா? இந்தப்பா ரைட்டு. எனக்கு இந்த பாயிண்ட் என்னன்னா, முடிக்கிட்டு ஒரு பட்டு வரட்டும். ஐயா, இப்ப சாதாரணமானவங்க வெளியில உள்ளவங்க இப்ப கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பெருமானார் வந்து அப்ப வந்து இந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சொல்லியிருக்காருல அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உள்கருத்து தெரியாது இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லணுமாங்கய்யா? இப்படி இல்லையா? அதுதான் நம்ம ஒளியாகிறோமே. என்னங்கய்யா? ஒண்ணு கேள்வியும் ஒரு விளக்கத்துல. ஆமா. இல்ல ஐயா, அவங்க என்ன கேக்குறாங்கனாக்கா, இப்ப அவங்க கேட்டாங்கனாக்கா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லணுமா இல்லன்னு சொல்லணுமான்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்லணும். சொல்லணும். இன்னொன்னு சொல்லலாம், அவங்க எல்லாம் படைச்சு இது பண்றது அருப்பெருஞ்சோதி தான். அப்படியே இருந்தாலும்
அப்ப இருக்குன்னு சொல்றீங்களே. அவெல்லாம் இருக்குதான் சொல்றாரு மறைத்தரும் தலைவரை பிரம்மானா. சரி 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 சாமி, இப்ப அவங்ககிட்ட நீங்க போயிட்டு இப்ப உதாரணம் சாமி நான் வரேன் சாமி, நான் பிரம்மா தான், நீங்க வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்னு கடுப்பா மாட்டாங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மேலேயே அருப்புரிஞ்சது தான் அவங்க எல்லாம் படைச்சு இது பண்றாருனாக்கா அருப்புரிஞ்சு பிடிச்சுக்குவாங்க. அப்ப கடுப்பாகும். ஆக மொத்தத்துல கடுப்பாயிருவாங்க சாமி. ஒன்னே ஒண்ணு சாமி, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப என்கிட்ட சொல்லுங்க, பிரம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். இருக்காரு. ஆமா. முடிச்சா ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும் மகேஸ்வரேவா. ஆமா ஆமா வாதம் பண்ணாம எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டாங்க இருக்காரு ஆமா ஆமா அப்படின்ற வேண்டியதான். அவன் சொன்னாலும் எப்படி அப்படின்ட்டு பிரச்சனை கொடுக்க போறான். இல்லைனாலும் பிரச்சனை, அறுப்பறிஞ்சது இருக்குனாலும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்படியே பயன் முடிந்தது டைம் ஆகுது. 5-8 மேல வரலாங்க. மேல ஒரு விஷயம் இருக்கு பின்னாடி. என்ன சொல்லுங்க. பழைய எண்ணெல்லாம் கழிஞ்சிட்டு பின்னர் புதிய ஒன்று உருவாக்கப்படும் முன்னர் உள்ள அனுபவமே ஆகும். அதாவது சாமி, பழைய நினைப்பெல்லாம் கழிஞ்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். என்ன தெரியுமா? பிரம்மா போட்டு உடைக்காதீங்க, நீங்க கொஞ்சம் பாத்துருவோம், பாத்துட்டு போவோம், இப்ப சொல்லாதீங்க. சரி, நாங்க முதல்ல தெளிவாய்க்கிறோம். இல்லைங்க, பழையது மறைச்சிட்டு புது வருது. சரியா சாமி? பழைய அதாவது சாமி, இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவம் வந்திருக்கு சாமி. அந்த அனுபவத்துல இருந்தே நம்ம வந்து சிலதை கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அதுல இருந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறி அமையும். சரியா? அந்த பழச வந்து நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுட்டு ஐயே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோமாக்கா சரியா வராது. மறைஞ்சிட்டு அவர் புதிய அனுபவமா வரும். வரணும். ஓகே, அடுத்து படிங்க. இவங்க படிச்சிட்டாங்க உங்களுக்கு 2 வரி. நம்ம 2 வரி படிச்சிட்டாங்களா? ஓகே, நன்றி. அடுத்து படிங்க. என்ன அங்க கேப் விடுறீங்க? படிக்குமா? தெளிவு செய் தலைவரை திகழும் மண்டங்களை அழிபெற வகுத்த அருட்பெருஞ்சோதி. பழையன கழிந்த பின்னர் உருவாகும் புதிய நிலையே அருளல் எனப்படும் 5வது அனுபவ நிலை. இச்சதா சிவ அனுபவத்தை பெற்ற தலைவர்களையும் அவர்கள் திகழும் அண்டங்களையும் பக்குவம் அடையுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீயவை அனைத்தும் கழிந்து புனிதராகி புதியனவாக நல்லவை எல்லாம் தோன்றி விளக்கம் செய்வித்தலே தனி மனிதனின் சதாசிவ அனுபவ நிலையாகும். விளக்கம் செய்வித்தல். ஓ சமே, பாட்டுக்கு புராண கருத்தையே எழுதிட்டேன். சன்மார்க்கத்துக்கு அது கொடுத்துரும் பாருங்க. அதாவது தெளிவு செய் தலைவரை திகழும் மண்டங்களை அழி பெறுனா என்ன சாமி? அழி பெற, பக்குவம் பெற. ஓகே. பழையன கழிந்த பின்னர் உருவாகும் புதிய நிலையே அருளல் எனப்படும் 5வது அனுபவ நிலை. ஓகே. சதாசிவ அனுபவத்தை பெற்ற தலைவர்களையும் அவர்கள் திகழும் மண்டங்களையும் பக்குவம் அடையுமாறு வகுத்த பக்குவம் அருட்பெருஞ்சோதி. சரியா சாமி? வந்து ஐயா என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பேர் இருக்கிற மாதிரி எழுதியா பாத்தீங்களா? அது சாமி, அவரே இருக்கிற மாதிரி எழுதிருக்காரு, நம்ம படி இல்லைன்னு சொன்னா எப்படி? அதான் நம்ம சொன்னேன் அப்படி எழுதி வந்து ஒன்றும் கொடுத்துருவாருங்க. அதுக்கே படிங்க. தீயவை அனைத்தும் கழிந்து புனிதராகி புதியனவாக நல்லவை எல்லாம் தோன்றி விளக்கம் செய்வித்தலே தனி மனிதன் சதாசிவ. நல்லதெல்லாம் விளக்கம் செய்கிறாரு. இதெல்லாம் இப்படிதான்ப்பா, இது பாரு, இப்படி நடந்துருச்சு உன் வாழ்க்கையில, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, இதெல்லாம் காரணம் இதனாலதான் இப்ப நான் வந்து இது வரைக்கும் வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஷ் சாதகம் இல்லையா? ஆமா, புராண தலைவர் தானே. ஆமா, அப்படியே எழுதாம ஏன் சன்மார்க்கம் கூட கொடுத்தது தெரியுமா? ஏன்? அடுத்த வரி மெயின் கதைக்கே வரீங்களா? இப்பதான்
மாற்றி தேடி பாருங்க. அதாவது என்ன சொல்றீங்கன்னாக்கா, இப்ப இவ்வளவு நேரம் வந்து வள்ளலார் வந்து பார்க்க போனாக்கா இது மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது அவங்களாம் இருக்கிற மாதிரியே எழுதிக்கிறாரு. சரியா? ஆமா 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 நீங்க வந்து விளக்கத்துல அந்த புராணத்தின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அது எண்ணம் உருவாகுது, அதை படைக்குது, அப்புறம் அதை காக்கணும், அப்புறம் பழசெல்லாம் இல்ல, அழிச்சிட்டு. இல்ல, அது ஏன் சொன்னேன்னா ம். வள்ளலாரும் அந்த கருத்து தான் எழுதியிருக்கிறாருங்கிறேன். மறைமுகமா ஆமா. நம்ம ஏன்னு நம்ம கேட்டா வந்து ம். ஏன்னு கேட்டாக்கா ஏன்? பிரம்ம விஷ்ணு 5 எழுத்து முடிச்சு வச்சிடல, சரி. அதை முடிக்க வேண்டியதானே. ஆமா. நீ என்ன அங்கே இந்த சக்தியில் எழுதலா பாருங்க. ஓகே, படிங்கம்மா. இது பெருசா இருக்குது, படிங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதியா படிச்சு விடணும் போல இருக்க. இல்ல இல்ல சரியா இருக்கும், படிங்க. சரி, படிங்கம்மா. விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதுவரை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி என்ற 5 ஆதாரங்கள் பற்றியும் அதன் அனுபவ நிலை பெற்றதாக கருதப்படும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய தத்துவ அனுபவங்களையும் விளக்கப்பட்டது. அப்போது போறோமா? இதை முதல் பாத்துருவோம். இல்லைங்க, இது வரைக்கும் பிரம்மா பாருங்க, எல்லா மூலாதாரத்திலிருந்து கிளம்பி வந்திருக்கு. ஆமா. ஓ சாமி, அங்க அப்ப நீங்க பிரம்மா வந்து மூலாதாரத்துல இருக்கிறாரு சாமி, சரியா? விஷ்ணு வந்து சுவாதிஷ்டானம் தொப்புள்ள இருக்கிறாரு. ஆமா. ருத்ரன் வந்து மணிப்பூரகம் ஹார்ட்ல இருக்காரு. ஆமா. அநாகத என்னது யாரு? மகேஸ்வரர் வந்து தொண்டை, என்னது தொண்டையா, கழுத்து இருக்காரு, அநாகதம். அப்புறம் வந்து விசுத்தி வந்து அண்ணாக்கு, அவருதான் சதாசிவம். ஆமா. ஓ ஓகே ஓகே, நில்லுங்க சாமி, இது ஒரு ரவுண்ட் வந்தாதான் சரியா வரும். நில்லுங்க. காவல் செய் தலைவரை, ஓகே, இது என்னது? பிரம்மா முதல்ல படைத்தவாங்க. சிருஷ்டி தலைவர் எங்க? மூலாதாரம். மூலாதாரம். அடுத்து காவல் செய் தலைவர் எங்க? தொப்புள். தொப்புள். அழைத்தல் செய் தலைவர் எங்க? ஆட்டு. இருதயம். ஆட்டு. மறைத்திரு தலைவர்? கழுத்து. கழுத்து. தெளிவு செய் தலைவர்? அண்ணாக்கு. அண்ணாக்கு. அடுத்ததுதான் விந்து. விந்து. ஏன் இங்க விந்துன்னு வரணும்? அதை வச்சுதான் இப்ப முடிவு எடுத்துக்கிறீங்க. இது கண்டிப்பா அப்படி இல்ல. ஓ, முதல்ல இருந்து சொல்றதுக்கு ஆர்வத்தோட இருந்திருக்கிறீங்க. இது முக்கியமான கருத்து சாமி. ஏன்னா ஏன் இதுக்கப்புறம் விந்து வந்துச்சு நம்ம பாக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாம் இருக்காய்க்கு போல இருக்குன்னு நினைச்சுக்குவோம். அப்படி ஆயிடும். அப்ப சாமி, இது அந்த பிண்ட லட்சணம் ஒண்ணு நம்ம படிச்சுமே, ஞாபகம் இருக்கே சாமி? மூலாதாரம் ஒரு பை இருக்கு, 4 இதா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அதேதான். அதுக்கு வந்து இருக்கிறீங்க. சரி, ஓகே. சதாசிவன் ஆகிய தத்துவம். ஓகே, இப்போ வந்து விந்து எதுனால படிச்சாதான் அதெல்லாம் வந்து உண்மையிலேன்னு தெரியும். சரி, படிமா. இப்போது ஆக்ஞா எனப்படும் 6வது ஆதாரமாகிய விந்து நிலை கூறப்படுகிறது. விந்து என்பதன் சரியான பொருளை சற்று சிந்தித்து வள்ளலார் கண்ணோட்டத்தில் காண்போமாக. நாம் உண்ணும் உணவில் 2½ வராகநடை சுக்கிலம் உருவாகி 1 வராகநடை சுக்கிலம் கோசத்தடியிலும் மற்றொரு வராகநடை நாபியிலும் மீதமுள்ள அரை வராகநடை நமது புருவ மத்தியிலுமாக விளங்குகின்றது. கோசத்தடியில் இருப்பது புணர்ச்சி காலத்தில் வெளியேறிவிடும். நாபியில் உள்ளது உடல் வளர்ச்சி அடைய உதவுகின்றது. மீதமுள்ள அரை வராகநடை நமது புருவ மத்தியில் ஆக்ஞா பீடத்தில் ஒளியாக விளங்குகின்றது. இதை பாதுகாக்க வேண்டும். இதை விட்டவன்தான் நொந்து கெட்டான் என்பது பழமொழி. விந்து என்பது புருவ மத்தியில் விளங்கும் ஒளி நிலை என்று தெளிவாக அறிதல் வேண்டும். விந்துவாகிய ஒளியே ஆற்றல், அதுவே சக்தி எனப்பட்டது. அதை பாதுகாக்க வேண்டும் என்பது நம் பெருமானாரின் தீர்க்கமான கருத்தாகும். விந்து எனப்படும் ஆற்றல் மிக்க ஒளி அனுபவம் பெற்றவர்களையும்
அன்னாரின் அனுபவ நிலை அண்டங்களையும் அதே ஆற்றல் விளங்க அமைத்த அருட்பெருஞ்சோதி. சாமி, இப்ப விந்துன்றது வந்து என்னன்னாக்கா எல்லாரும் விந்துன்னு சாமி செமனிஜிமா செம நாங்க அப்படி சாமி விந்துன்னு அப்படிதான் நினைச்சேன். ஆனா விந்துக்கும் சுக்கிரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அதுதான் இல்ல. கீழ் வச்சுக்கலாம், மேல ரெண்டு போதுறது கீழே வச்சுக்கலாம். கீழ் நிலைச்சுக்கலாம், மேல் நிலைச்சுக்கலாம் ரெண்டு இருக்கு. சரியா? நாவில மேல் வச்சுக்கலாம். நாவில மேல் வச்சுக்கலாம் சார். சரி, குடும்பத்துல விந்து. ஓகே, சாமி இப்ப வருவோம். இப்ப நாம் உண்ணும் உணவில் சுக்கில வந்து டோட்டலா 2.5 வராக நடை உருவாகுது சாமி. ஆமா, சரி, 2.5 வராக நடை. வராகன்னா என்ன? 3 ரூபா. இந்தியாவில் 3 ரூபா கிடையாது. ரூபாய் இடம் சார் அது. 3 ரூபாய் நம்ம தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாமா சாமி? நம்ம தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாமா? 2.5 கிராம் வச்சுக்குமா? 2.5 கிராம். ஓகே, 2.5 கிராம். ஓகேவா? 2.5 கிராம் உருவாகுது சாமி. சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து 2.5 கிராம் உருவாகுது. சரியா? அந்த 2 கிராம் உருவானதுல 1 கிராம் வந்து கோசத்தடியில போய் சேருது. இன்னொரு 1 கிராம் வந்து கோசத்தடினாக்கா அதாவது ஆண்குடி. சரியா? அதுக்கு அடியில அந்த டெஸ்டிஸ்னுவாங்க. மற்றொரு வராக நடை வந்து தொப்புள்ள அந்த அறவராக நடை வந்து புரு மத்தியில போய் சேருது. சரியா? இந்த கோசத்தடியில போய் சேரு எதுக்குனாக்கா அந்த சந்ததி விருத்திக்காக புணர்ச்சி காலத்துல வெளிப்பட்டுரும். சரியா? அப்ப 1 வராக நடை வெளிப்பட்டுருது. இன்னொரு நாபியில் உள்ளது வந்து எதுக்குனாக்கா உடல் வளர்ச்சி, உடலோட சுகாதாரம் இதுக்காக சேருது. சரியா? ஓகே, இந்த கோசத்துல சேர்ந்தது வந்து கீழ்நிலை சுக்கிலம், நாபில சேர்ந்தது வந்து மேல்நிலை சுக்கிலம். சரியா? அடுத்தது மீதமுள்ள அரை வராக நடை நமது புரு மத்தியில் ஆக்ஞாபீடத்தில் ஒளியாக விளங்குகின்றது. இதுதான் வந்து இது வந்து விந்து. இதுதான் வந்து வள்ளலார் வந்து ஒரு உதாரணம் கொடுப்பாரு. ஒரு விளக்கு இருக்கு, ஒரு திரி இருக்கு, என்ன இருக்கா, ரத்தம் வரும் போல இருக்க. அந்த திரிய வந்து நீங்க அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா திரி முடிஞ்சு போயிரும். அப்ப அந்த திரிய பாதுகாத்தா ரொம்ப நாளைக்கு ஒளி இருக்கும் அப்படின்னு ஒரு புரியுதா மக்களே? திரியில ஒரு விளக்கு வந்து இருக்கும். திரியில விளக்கு இருக்கா? விளக்குல திரி இருக்கு. திரி வந்து தடி துண்டே இருந்தீங்களா எண்ணெய் கட்டி போயிடும். எண்ணெய் கட்டு போயிருமா? எண்ணெய் தீர்ந்து போயிடும். எண்ணெய் தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி அடிக்கடி செக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்களா மேல வந்து இறங்கிடுங்க. விந்து இறங்கிடும். இறங்கிச்சுன்னா அவ்வளவுதான். இதைதான் இதை பழமொழினா இதை விட்டவன் விந்து விட்டான் நொந்து கட்டான்றது இதுதான். அப்ப சாமி அப்படின்னாக்கா இந்த 1 கிராம் கீழே இன்னொரு கிராம் தொப்பு இல்ல, 1/2 கிராம், இந்த 1/2 கிராம் விட்டவன் தான் நொந்து கட்டானா? அப்ப ஓ, அதனாலதான் வல்லார் வந்து வகுத்திருக்காரு. 16 நாளா? 4-8-14. 4-8-14. ஓகே, அது என்ன சாமி பேர்? என்னது 4? மந்ததரம், மத்திய தரமா? சொல்லுங்க. மந்ததரம், நடுத்தரம், உத்தமம். உத்தமம் வந்து 16 நாள், மந்ததரம் வந்து 4 நாள், மத்தியம் வந்து 8. சரி, விந்து எனப்படும் ஆற்றல் மிக்க ஒளி அனுபவம் பெற்றவர்களையும் அன்னாரின் என்ன சாமி? ஓ, யார் ஒளி பெற்றவங்களோ? விந்து எனப்படும் ஆற்றல் மிக்க ஒளி அனுபவம் பெற்றவர்களையும் அன்னாரின் அனுபவ நிலை அண்டங்களையும் அதே ஆற்றல் விளங்க அமை. இது புரியல சாமி, சொல்லுங்க. விந்து ஆற்றல் மிக்க ஒளி அனுபவம்
பெற்ற உள்ள பெற்றவங்க என்னது அவங்க சார் இந்துன்னு பேருடைய சொல்லுவா பாத்துட்டாங்களா? அப்படியா? பேருடைய பால ஆ, இந்த பூர்வ வச்சு அவன் வந்து ஸ்தானம் இல்லையா, ஆ, அங்க அந்த உடல் அனுபவம் வருதுல்ல ஒளி, ஆ. அந்த அனுபவம் பெற்றவங்க. சாமி ஒலி வருதா இல்ல உணர்ச்சி வருதா? என்ன சாமி இது? ஒளி லைட்டா ஒளி அப்புறம் தெரியுதா? ஒளி அப்புறம் வரும் சார், ஆ. நாகம் ஒளி வரும். ஓ, ஓகே, ஓகே, சரி. ஓ அப்புறம் சாமி சாமி, ஓகே, ஓகே, ஓகே. பாத்தியா, கொஞ்சம் ஓவரா தான் அவசரப்படுறோம் சாமி. விந்து நாதம் அப்புறம் தான் பற விந்து இருக்குல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அதுதான் சொல்றேன். அதான், ஓகே, ஓகே. அது 7 சாமி. ஆ? ஆமா ஆமா செவ்வண்ணம், கருநீலம் ஆச்சிதடி. ஆமா, ஓகே, சரி. பவளவதாச்சு சரி, மாணிக்கமாச்சு சரி, ம் அப்புறம் 7. சரி. அந்த அணுகுநிலை அண்டங்களை அணுகுநிலை அண்டங்கள்னா அந்த அனுபவம் நிறைய ஓ இருக்குல்ல. 7 மாற்று பொற்கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு சாமி. ஆமா அந்த ஒவ்வொரு நிலையம், அந்த ஒவ்வொரு நிலையம் வந்து ஒவ்வொரு அண்டங்கள் அப்படின்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, அதே ஆற்றல் விலங்கு அமைத்தனா? ஓ, அதோட ஆற்றல் எப்போதும் அப்படியே இருக்கும், குறையாது, மாறாது. சாமி, இது இந்த கடவுள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரா? இது இப்படி டிசைன் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாரு, உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரா? என்ன கதை சாமி? அவர் எங்க இருந்தா அப்படியே பேசுறாரு. இல்ல, இது எப்படி இப்படி ஒரு சிஸ்டம் அறிவு வச்சு? அவர் அறிவு அந்த அறிவை கம்பேர் பண்ண முடியாது சார். ஆ? நம்மள பண்ண முடியாது, அவர் அறிவு நம்ம பண்ண முடியாது. நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எப்படி இருக்குதுன்னா அப்படியே இயற்கையை பாருங்க. இல்ல இங்க பாருங்க, நான் பாப்பேன். பிரம்மாதாரு விஷ்ணு ருத்ரன் மகேசாரி எழுதிட்டு ம், வந்து கொண்டாடுற பாருங்க. அங்க ம், இதே முன்னாங்களா புறாத நினைக்காதீங்களா, ம், உடம்பு பாகம் தான் கொண்டாடுற பாருங்க. ம். பேர் வந்து சாமி, பிரம்மாண்டாரு, ஆ? பேர் இது? பிரம்மாண்டாரு ஆ, இது பிராண பிரம்ம விஷ்ணு இல்ல, முன்னாள் உடம்பு தாண்டாங்கிறாரு. ம். சரி. சொல்லுங்க. அடுத்து வந்து ஓங்காரன்னு வந்துருச்சே, அப்ப தானே நாதமா? நாதம் நாதம். ஓ, அடுத்து அப்புறம் என்ன வருது? சத்தம் அதுவும் சாமி ஒரு கேள்வி. இப்ப நீங்க சற்று முன்பு விளக்குவீங்களா, இது வந்து இது உரிய ஏன் உங்க நெட்டை விட்டு விட்டு வருதியா? உங்க விளக்க எப்படிங்க சாமி மாட்டேங்குது. மக்களுக்கு இது அதே தானா? இந்த இந்த அந்த விந்து விளக்கம் வந்து பெண்பாளருக்கு எப்படி சாமி? பெண்பாளருக்கு எப்படி கேக்குறாங்க? பெண்பா- பெண்களுக்கு இப்ப ஆண்களுக்கு வந்து அறது வந்து ஒண்ணு வந்து கோசத்தறியில சேருது, அப்புறம் ஒண்ணு வந்து நாபியில சேருது, ஆமா. அரை வந்து நெத்தியில சேருது. அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி தானா? இல்ல ஏன் ஆண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, ஏன் பெண்களுக்கு சொல்லல? அதே மாதிரி பெண்ணு அதே மாதிரி சார். ஆ? எப்படி சாமி? குடும்பத்தை அவனை முடிமடையில பாருங்க, ஆ. நம்மள அவனோட அனுபவம் ஜாஸ்தி. சரி. நமக்கு மாப்பிள்ளை எல்லாம் போன முடி வச்சு வச்சு நமக்கு ஆமா. அறிவு நமக்கு ஆண்மனம் கிடையாது. ஓ, ஆண்மனம் நிறைய உனக்கு. இல்ல இந்த அரை வராகன் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த முட்டை, அதாவது கரு முட்டை உற்பத்தி. ஆமா, அது அப்ப அதோடைய விளக்கம் எப்படி சாமி? அது கருவட்டை அங்கே கருப்பை இருக்கேன் சார். இது ஆண் விளக்கம். இது ஒளி விளக்கம். அப்ப பெண்கள் ஒளி விளக்கம் வந்து உடம்பு போல இருக்கு சார் அவனுக்கு. அப்ப இந்த இது வந்து ஆண்களுக்கு மட்டும், ஆண் மக்களுக்கு உரியதுதான் இது. ஆமா, இது ஆண்கள் மட்டும்தான். உடம்பு இல்ல, உடம்புற முடி இருக்கும் நமக்கு. ஒளி விளக்கம் முடி கிடையாது. ஆனா பெண்கள் வந்து ஒளி விளக்கம் போடா இருக்கு, ஆனா அவங்கள உடம்புற முடி. சாமி, அப்ப சக்தி வடிவமா இருக்கிறாங்களோ? ஆமா. ஓகே. அப்ப இந்த 2.5 இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உரியது இல்ல, அந்த தத்துவத்தோட இது. அப்ப அவங்க இன்னும் பெட்டர் சாமி, அப்புறம் விட. ஆமாங்க, சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க சாமி, அவங்க சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க. அல்ல, அவன் அடைய முடியாது. ஏன்னு கேட்டா அவன் விளக்கம் நிறைய இருக்கு. ஆனா விளக்கம் ஆண் விளக்கம் நிறைய இருக்கு சார் அவன் உடம்புல. சரி.
ஆனா அவங்க அடைய முடியாத மனத்தை அடுத்துருவாங்களே. ஏன் ஓ மனம் அப்படி படிச்சிருக்காங்க. ஏன் சாமி அவனுக்கு இதாவே இல்ல? நீ பாருங்க என்னைய பாருங்க. பெண்கள் வந்து எப்படி அமைச்சா இருக்காங்க குடும்பத்திலாம். ஆமா யாரும் அவங்ககிட்ட படிச்சதுல இருந்து அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா எல்லாம் புரிஞ்சேன் 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 பிள்ளைங்க 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 அப்படியே போயிருப்பாங்க தவிர பேதமைன்னு சொல்றாங்க. பேதமை அந்த இதனால தடுக்குதா சாமி? பேதமே வேற. பேதமே அது இல்லை. பேதமே வந்து மனம் இருக்கும். மனம் இருக்கும். அப்படியே மறுபடியும் விட்டுருவாங்க. அதான் பேதமை. ஓ இதுதான் அவங்க மனம் வந்து உலையில அழுத்தமா இருக்கும். மனம் வந்து ஜாஸ்தி அவளுக்கு. இது எப்படி நீங்க சொல்றீங்க? எங்க இருக்கு இந்த ப்ரூஃப் இதுக்கு இருக்கா? சாமி நான் சொந்த கதையை உடைய மாட்டேன். சொந்த கதையை உடைய மாட்டேன். சரி இப்ப சொல்லுங்க ப்ரூஃப் எங்க இருக்கு பாத்துருவோம். அத அப்புறம் தரேன். சரி அடுத்த கிளாஸ் எடுத்துருவோம் சாமி, பாத்துருவோம். ஓகே. இது வல்லார் சொல்லியிருக்காரா? பெண்ணியல் பாரு அவல்ல பெண்ணியல் ஆணியல் அறிவும் பெண்ணியல் மனமுமா? பெண்ணியல் ஆணியல் அறிவு என்ன அர்த்தம்? மனபல ஜாஸ்தி அவளுக்கு. தானே மன மாய சம்பந்தப்பட்டதானே? ஆமா அப்படியே அமைக்க வச்சிருக்கான் அவளை. இல்ல நான் வந்து புரியுதா அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பத்தின அது பண்ணி வாங்கி கொடுத்து ஒருத்தர் இருப்பாங்களா? ஆமா சாமி இயற்கையை அப்படி படிச்சு வச்சிருக்கா. ஆமா பெண்கள் மாத்திரம் இல்ல, சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் பெண் சிங்கம் தான் இறந்து ஆண் சிங்கம் இறந்து தெரியுமா அவளுக்கு? ஆமா அது சோம்பேறித்தனமா படுத்து கிடக்கு. ஆமா பெண் சிங்கம் தான் இறந்து எடுத்துட்டு வரும். ஆண் சிங்கம் ஜம்பனமா இருக்கும். அது சவி இப்ப நீங்க சொன்னோட இங்க கிளாத்தாள் இருக்கு சவி. இங்க இருக்கேன். இங்க உள்ள கலாச்சாரம் என்ன தெரியுமா? ஆம்பளைங்க வேலைக்கு போக மாட்டாங்க, பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க. ஆம்பளைங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அரட்டை அடிப்பாங்க. காப்பி கடையில உட்காந்துக்கிட்டு டேக் கட்டி குடிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. பெண்கள் வந்து உழைப்பாங்க சாமி, வியாபாரம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. இங்க உள்ள கலாச்சாரம் அப்படி. அடுத்த வாரம் இந்த ஆதாரம் எனக்கு தேவை சாமி, நான் பாக்கணும் அதை. இல்ல இது எங்க உரைநடை பகுதியில எங்க எழுதப்பட்டிருக்குது, நான் படிச்சுக்கிறேன். இருக்குதானே? சரி கேட்டு வந்துருங்க. சரி இப்ப அவங்க என்ன பண்ணணும்? இப்ப பெண்கள் சாமி அவங்க இன்னும் ஷாப்பா இருக்காங்க சாமி நம்மளோட. அவங்க இன்னும் டைவர்ட் சாமி. ஆண்மடம் ஜாஸ்தி சொன்னா அவளுக்கு. ஆமா ஜாஸ்தி ஆண் நடக்கும். மனம் வந்து அவளை அடிபடுத்தி வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கும் மனம் அடிபடுத்திக்கிட்டே சாமி. பாருங்க சாமி, இப்ப நம்ம வந்து ஒரு ஆண் வந்து வேலைக்கு போனான்னு வச்சுங்களேன். வேலைக்கு போனாக்கா வேலையில மட்டும் கவனம் இருக்காது, பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனா பெண்கள் அப்படி இல்லை சாமி. அவங்க போக்கஸ்னா அந்த வேலையில போக்கஸ் அப்படி இருப்பாங்க. சாமி அறிவு ஜாஸ்தி சொல்றல அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அப்படி சொல்லுங்க சாமி. இன்னொன்னு என்ன தெரியுமா? புராணத்துல பெண்கள் 7 யான பலம். பெண்களுக்கு 7 யான பலம். 7 யான பலம். ஆண்கள் 6 யான பலம். ஒரு யானை குறைஞ்சிச்சு. ஆனா பெண்கள் அமையத்துல உதவாது. பெண்களுக்கு அந்த யானை வந்து உதவாதா? சமயத்துல அந்த பலம் உதவாது. ஏன்? ஆண்நாடு படைப்பு அப்படி புராணம் அப்படின்னு சொல்லுது. வைஃப் கிட்ட சொன்னு வச்சுக்கிறேன், சப்புன்னு ஒரு அரை உழுப்புக்கும். உனக்கு எல்லாம் இந்த வேலை, எனக்கு 7 ஆடை வா அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு வீட்டு சொல்லிட்டு வச்சுக்கல, அது ஏதாவது இல்லைங்க. தீபடி பாருங்கள லேடிஸ் வந்து பயந்துருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு துணையை வெளியே போகும்போது ஹஸ்பண்ட் தான் பாரு, நோஞ்சானா ஒண்ணு உதவானா இருப்பான். அவனை கூப்பிட்டு வெளியே போவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது அவளால. இல்ல எங்க வீட்டுல அப்படிதான் சாமி. வைஃப் கூட பிள்ளைங்களை கொடுத்து வெளியே போவாங்க. அவன் யாரும் லேடிஸ் வந்து தனி போக மாட்டான்.
சாமி இன்னொரு கேள்வி சாமி. இப்ப பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும்னா அப்ப நமக்குள்ள அந்த பெண் இது இருக்கு பெண்ணியலும், அப்ப ஆண்களுக்கு பெண்ணியல், பெண்களுக்கும் ஆணியல் இருக்கு. இருக்கு கலந்து இருக்கு இருக்குங்களா சாமி? கலந்து இருக்கு. எத்தனை அது பெர்சன்டேஜ்? எத்தனை பெர்சன்டேஜ்? 50யா? இப்ப ஆண்கள் இப்ப குணையா ஆண்களுக்கு வந்து குணையா இந்த குரோமோசோம் இருக்குல்ல 22X 22Y இருக்குல்ல 50 ஆமா 50 ஆமா ஆமா தானே ரைட் ரைட். அது அம்மா தாய் கிட்ட இருந்து வருது. நமக்கு தந்தை இப்ப எக்ஸ் ஒய் வந்து அப்பா கிட்ட இருந்து வருது, எக்ஸ் அம்மா கிட்ட இருந்து. ரைட்டு. அது அப்பனா 50-50 இல்ல அது? ஆமா. இல்ல இப்ப அப்படி தர முடியாது சார். ஆனா நம்மலாம் பெண்கள் தான். ஆனா நம்மலாம் பெண்கள் தான். முருகன் வந்து ஆண்மகன். நம்மலாம் பெண்கள் பேசிட்டு இருக்கல, நம்மளே பெண்கள் தானா? ஆமா, முருகன் தான் ஆண்மகன். குணாயா எப்படி சொல்லுங்க? எப்படியா? அப்ப நமக்கு எக்ஸ் ஒய் இருக்குற அப்படிதானே? இல்ல இல்ல அப்படி இல்ல. ஐயா சொல்லுவாரு. சொல்லுங்க சாமி. சாமி நீங்க தானே சொன்னீங்க. நானே தப்பிச்சுட்டு பாக்குறேன். என்ன நீங்க மாட்டி விட்டு நீங்க குரு சிஷியன் சரியில்லை சாமி. குரு சிஷியனை மாட்டி விடுறது சரியில்லை. சொல்லுங்க சாமி எப்படி பெண்கள் நம்மலாம் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளையா? அன்னைக்கு பார்த்தோம். 4 வந்து ஆண்கள் வந்து 3 என்ன சமயது? கடவுள் சக்தி, ஆகாசமா? ஆகாயம், பிரகிருதி, ஆன்ம விளக்கம். ஆகாயம், பிரகிருதி, ஆன்ம விளக்கம் தான் வந்து ஆண்கிட்ட இருந்து வருது. இந்த மத்தது இருக்குல்ல, அப்பு, தேயு, வாயு, உடம்பு எல்லாமே பெண்களோட தான் வருதான். அப்ப ஃபுல் உடம்பே பெண்கள் தான். ஓ, அப்ப 4-3 ஐட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்றது சேட்டை இருக்கு, பெருஞ்சேட்டை. ஆனா அதுக்குன்றாங்க. ஐயா நீங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. பெண்கள் அப்ப வந்து அதனாலதான் நம்ம புராணத்திலேயே வந்து ஆண்கள் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல ஒரு ஞானிகளாவோ அதிகம் பேர் இருந்திருக்காங்க. ஔவையார், காரைக்கால் அம்மையார் வந்து லேடிஸ்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இறைத்தன்மை அடையிறது வந்து கம்மியா, அந்த மன செயல்படுறதுனாலதான் கம்மியா இருந்திருக்காங்களா ஐயா? ஐயா சாமி சொல்லுங்க சாமி. எவ்வளவு முக்கியமான கேள்வி கேக்குறேன். அவங்க கேக்குறாங்க. இப்ப ஆண்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த ஞானிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் அந்த குவான்டிட்டில குறைவா இருக்காங்க. இதனாலதானே கேக்குறாங்க. இதனால இல்ல, பெண் மனையில் பாத்தீங்கன்னா பெண்ணு பாசம் ஜாஸ்தி சார். பாசம். அதனால கடன் அடிச்சாலும் வச்சாலும்னா அதுலயே விட்டா இருப்பாங்க. அந்த பையன் வந்து வயசானவங்க பையன் சோறு பண்ண என்ன பண்ணாலும் அதுல விட்டா இருப்பாங்க. அவனுக்கு தான் பாருங்க போட போய் வெளியே போயிடும். கிளம்பிட்டு ஞானி ஆயிட்டானுங்களா அவனுங்க? எவனும் ஞானத்துல பிறந்ததில்ல, ஞானத்துல பிறந்ததில்ல, அப்புறம் சண்டை போட்டு போனவன். ஓ, குடும்ப பிரச்சனைல கிளம்பிட்டாங்க. அதான் உண்மை. ஞானியா ஒண்ணும் போல. என்ன இப்படியா சொல்றீங்க? அப்புறம் அவனும் ஞானி இல்லையா? ஞானியா போல. அது வந்து தானே ஒருத்தர் இருப்பான். மத்தெல்லாம் வந்து இவள சண்டை போட்டு பட்டாச்சு இல்ல. இல்ல அவங்கள விட்டுருக்க சாமி. இப்ப அவங்க சொல்றது எனக்கு காரைக்கால் அம்மையார், ஔவையார் இப்படி நிறைய பேர் மனம் செயல்படுறது. எங்களுக்கு இப்ப டவுட் ஆகுது. நம்ம லேடிஸ் எல்லாம் இப்ப பண்ண தேவையில்லையா, தேவலான்ற மாதிரி பாதாத்து கேட்டுட்டு இருக்கேன். ஐயா இல்லமா சொல்லுங்க. இல்ல இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா சாமி? இப்ப கடவுளே இப்படி என்ன படிச்சுட்டாருனாக்கா நான் என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ண போறேன்? எப்படிதான் அப்படிதான். அப்படி இல்லையே, கடவுள் படைக்கலையே சார். அப்படிதான் நடக்கும். எல்லாருமே அறிவு வந்து எல்லாம் சாரியா போயிடுவோம், சங்கர போயிடுவாங்க. குடும்பம் நடக்கணும் இல்ல, பஞ்சம் நடக்கணும் இல்ல. சரி, அந்த படைப்பு அப்படிதான். பெண்கள் வந்து பத்தத்தை வச்சிருக்கான். இல்ல நான் நினைக்கிறேன் சாமி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலா வாய்ப்பு கொடுத்துக்க. இப்ப ஆண்களுக்கும் குறை இருக்குதா இல்லையா சாமி? நிறைய இருக்கு. ஆண்களுக்கு வந்து நிறைய இருக்கு. பெண்கள் வந்து இன்னும் ஷார்ப்பா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. ஆனா ஈக்குவலா சான்ஸ் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு தனுகரநாதிகளை கடந்து வரீங்க? இல்ல சொல்லுங்க. பெண்கள் தனி குணம் இருக்கேன் இயல்பாவே. என்னது பேதவஞ்சனா ஒரு பெண்ணு சார் ஒரு காரியம் பிள்ளை வச்சுக்கலேன், திருப்பி நான் படுத்தோம்னா கொஞ்சம் வேலை செஞ்சிருவான். இறக்க அவனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு.
சரி. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அப்படியே நான் செஞ்சிருவான். ம். ஜென்ஸ் பிள்ளைனா அடிச்சிருவான். ஓ, கட்ட பயலுங்க ஜென்ஸுக்கு அவன். ஆமா, ஓ, செய்யாதே very செய்ய good. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினா ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்லி பையன் செஞ்சிருவாங்க. ஜென்ஸ் செய்ய மாட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணாங்க இவன் ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிருவான். இது மட்டும் தான் அவங்களோட மட்டும் தான் ஜாஸ்தி. சாமி, நான் கிளாஸ்ல பாக்குறேன் சாமி, சொல்லி கொடுக்கறதுல பெண் பிள்ளைகள் படிக்கிற மாதிரி ஆண் பிள்ளைங்க படிக்க மாட்டானுங்க. ஆனா அதான் சொல்றேன். ஆனா அவனுக்கு எப்படி எக்ஸல் ஆயிடுறானுங்க, எப்படி ஆடுறானுங்க தெரிய மாட்டேங்குது. அதான் எனக்கு புரியல இப்ப. இங்க சரி இருந்து வாங்க சாமி, என் பையனுக்கு பிறந்த நாளே எங்க டின்னர் போக போறாங்களா, வந்து வந்து கேட்டு எட்டி எட்டி பாக்குறாங்க. இந்தியாவில விட ரிசல்ட் பாருங்க பிள்ளைகளுக்கு ம். பெண் பிள்ளை தான் நிறைய பாஸ் பண்ணுவாங்க. ம். அவனுக்கு பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும். ம். இங்கேயுமே அப்படிதான். அதெல்லாம் படிக்கும், அதெல்லாம் படிக்க வேற படிக்கும். தயவு ஜாஸ்தி. சாமி அது ஒண்ணு மன்னிக்கிறேன் சாமி. இப்ப மாயை ஏன் பெண்ணுக்கு அவங்க ஒப்பிடுறாங்க? மாயை வந்து பெண் இதுக்கு தானே ஒப்பிடுறாங்க. அப்பனா அவங்களுடைய ஆட்கள் அங்க கூட இல்லையா? அப்படி இல்லையே. இல்லையா? இப்ப என்ன பேசி இவ்வளவுதான் வெயிட் பண்றீங்க? இல்ல, ஐயாட்ட ஒரு கேள்வி முன்வைத்தேன். மாயை வந்து ஐயா வந்து பெண் இதுன்னு சொல்றாரு, பெண் சார்புடையதுலன்றாரு. மாயை அப்படிதான்றாரு. மாயை எல்லாரும் பொதுதான் சார், அது எல்லாரும் பொதுதான். ஆனா முதல் சொன்னீங்க சாமி, பெண்கள் வந்து மூத்து மனம் அப்படி போகுது அப்படின்றனால அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு. பந்தம் ஜாஸ்தி அவங்களுக்கு. பந்தம், பாச பந்தம் ஜாஸ்தி. ஆமா, இல்லைன்னா கூட நடக்காது சார். இல்ல சாமி, இப்ப நான் என் குடும்பத்துல பாத்தேனாக்கா என்கிட்ட எவனும் எஃபெக்ஷனா இருக்கிற மாதிரி தெரியல சாமி. அவங்க அதான் அம்மானாக்கா எவனோட நம்மள மதிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஒண்ணும் இல்ல, நம்மளே மதிப்பிடலாம். உனக்கு எது இருந்தாலும் சாமி, காலையிலே வந்து அவன் அம்மா கிட்ட தான் சொல்றானுங்களே ஒழிஞ்சு நம்மள எவனும் மதிக்கு நம்ம இருக்கமா இல்லையா எவனும் கண்டுக்கிறது இல்ல. எல்லாம் அப்படிதான் சார். சரி சாமி, முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் என் பையன் 50 வயசு ஆச்சு, சிஏ படிச்சு பெரிய பெரிய ஜோதியம் இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான். அம்மா சொல்றதை எடுக்க மாட்டான். சிஏ படிச்சுதான் சார், நல்ல வேலை இருக்கான், பேங்க்ல பெரிய வேலை இருக்கான், நிறைய சம்பளம், நல்லா இருக்கான், வசதியா இருக்கான். எதாவது அம்மா சொல்றதை எடுக்க மாட்டான். எதாவது அம்மாட்ட சொல்லுவாரா? அம்மா தான் எப்ப அம்மாட்ட சொல்லுவோம். நான் கூட வரமாட்டு போயிடும். நான் கூட என் குடும்பத்தை தான் அப்படி நினைச்சேன். உங்க குடும்பமே அப்படின்னாக்க அப்புறம் எல்லா குடும்பம் ஆறுதலா இருக்கு சார். எல்லா குடும்பம் அப்படிதான். எல்லா வீட்லயும் ஆம்பளுடைய அம்மாட்ட அப்பா சாப்பிடுவாங்க, பொம்பளுடைய அப்பாட்ட அப்படி சாப்பிடுவாங்க, பொம்பளை அப்பாட்ட அப்படி சாப்பிடுவாங்க, ஆம்பளை வந்து அம்மாட்ட சாப்பிடுவாங்க. எங்கேயுமே நேச்சர் இல்ல. இதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு குடும்பம் இல்ல சாமி, அதாவது தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே பல குடும்பம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அனுபவத்தை வேற மறைச்சு வெளியில பாருங்க, பாருங்க. ஆனா என்னன்னாக்கா சண்டை போறது அவங்க அம்மாட்ட தான் போட்டுக்கிறானுங்க. கட்டிச்சுக்கிறாங்க அப்பா வந்தாரு, அப்படி பம்பிடுறாங்க. சரி, இப்ப இவரு கேட்டார்ல, இப்ப இவங்க கேட்டாங்களா கேள்வி சாமி, இப்ப சன்மார்க்கத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலான சான்ஸ் இருக்கா இல்லையா? ஈக்குவலா இருக்கு. ஓகே. அதே மாதிரி தடைகளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலா இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? ஆண்கள் நிறையவே இருக்கு பெண்களை விட. ஆமா, சரவணன் சார் ரொம்ப சந்தோஷம். பெண்களோட நாங்க ஒரு பாயிண்ட் முன்னாடி இருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்க, நான் இப்பதானே சொன்னாரு ஆண்களுக்கு பெண்களோட நிறைய இருக்கு தடைகள்ன்றாங்க. என்னவா நீங்க? இல்ல முதல்ல எனக்கு ஐயா சொல்லும்போது கஷ்டமா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோமே, பெண்கள் மனத்துக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொன்னாரா, எனக்கு அப்படியே உயிரே போன மாதிரி. நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னாக்கா பெண்களுக்கு உள்ள அந்த இது வந்து ஆண்கிட்ட இல்ல. அது இப்ப இறக்கம் சொன்னமா, என்னங்கய்யா? இறக்கம் தயவு. சரிங்க சரிங்க. அது பெண்களுக்கு அளவு ஆண்களுக்கு கிடையாதுமா. ஓகே. ஆமாங்க சொன்னேன்.
வந்து யாரும் வர பாருங்க, படம் புது படம் எடுத்து ஊத்துருவாங்க, ஆமா புது படம் எடுத்து ஊத்துருவாங்க. கையில நாங்க ஜென்ஸ் பண்ண மாட்டோம். ஆமாங்க. பெண்கள் இலக்கம் ஜாஸ்தி. அது உண்மைதான் சாமி. நான் ஜீவகாரன் எல்லாம் பேசுறேன். ஏன்னா என்னோட ஒய்ஃபோட ஜீவகாரன் பாரு, என்னோட ஜீவகாரன் வராது சாமி. நான் கொஞ்சம் கணக்கு பார்ப்பேன். உண்மை சார். இல்ல அவங்களாம் வந்து நல்லா இருப்பாங்க. ம். இப்படி வேற சரண்டு வேற செய்யற பாருங்க, ஓட்டல மீதி எல்லாம் மொத்தம் அவனுக்கு குத்துருவா. ம். சரி சாமி. பெண்கள் வந்து 7 பேரை கொண்டு வந்து தயவு தான். ஆனா அதெல்லாம் அந்த மேல வளர்றது இல்லை. எங்க மேல தயவு தான் விட்டே இருக்கீங்க. அவங்க கிட்ட தயவு இல்லைன்னு வச்சுக்கல சாமி, நம்ம மூவாக்கு அவ்வளவுதான். திங்கிதான் அடிக்கணும். உண்மை சார். அவன் சமைக்கிறான்ல, எனக்கு பிடிச்சா சமைப்பான், அவளை பிடிச்சி சமைக்க மாட்டான். பாத்தீங்களா? அதான் சார் உண்மை. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைப்பாகும். அதான் சமைக்கிறேன். லைட்டா ஃபுல்லா இருக்குல்ல. நானும் அப்படிதான் சாமி. நாங்க 2 பேரும் ஈக்குவலா. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் சமைப்பேன், எனக்கு என்ன பிடிக்கும் அவங்க சமைப்பேன். அது மாதிரி பண்ணிக்கோ. நான் சமைக்கிறேன் போக மாட்டேன். சாமி நீங்க பாஸ் அப்படிமா அப்படி இல்ல இங்க தமிழ்நாட்டுல உள்ள போறது நீங்க தான் சார். மனுஷன் சமையல் ஜென்ஸ் தமிழ்நாட்டுல சமைக்க மாட்டாங்க. 2 நாள் சமைப்ப சாமி. நீ ஜென்ஸ் சமைக்க மாட்டாங்க. 3 நாள் இங்க சமையல கிடையாதுங்க. எல்லா சமையல் அதுதான். ஆனா மொத்தம் எனக்கு என்ன பண்ணி அதான் செய்வோம். அப்படியே சமைக்க மாட்டேன். சரி சாமி. குணாயா தெளிவாயிட்டீங்களா? கேள்வி கேட்டீங்களே. ஓகே. ஆனா அடுத்தடுத்த வகுப்புல கேள்விகள் வரும். கேட்டிருக்கு தயார் பண்ணிட்டு கேள்வி எல்லாம். மூப்பாய விடக்கூடாது. அடுத்த கிளாஸ்ல ஆதாரத்துக்கு காமிக்க. ஓகே சாமி. ஓகே, நன்றி, முடிச்சுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழேத்தலாம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். எல்லோரும் அனைவருக்கும் வந்தனம். தயவு வாழ்க. வந்தனம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மூலதிகள் நான் இன்னும் முடிக்கல தெரியுங்களா? கொஞ்சம் இருக்கு. ஓகே, வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து ஐமூர்த்திகள் நிலை மட்டும்தான் பாத்திருக்கேங்க. ஆமாமா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒரு 4-5 வரி இருக்கு. சரிங்க. சரி சார்.